போர்வீரன் சீரீஸை கேட்கும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். அத்தியாயம் 1806. லீனா தன் பக்கத்தில் இருந்த ஒரு காகிதத்தை எடுத்து ஜெயசமரனிடம் நீட்டினாள். ஜெயசமரன் அவளுக்கு நன்றி கூறி அதை வாங்கினான். அதை கையில் பிடித்ததும் அவன் அதை திறக்காமல் தனது உள்சக்தியின் மூலம் படித்தான். பிறகு ஒரு கணம் கழித்து அவனது கண்களில் ஒரு சிறிய ஏமாற்றம் தோன்றியது. ஏனெனில் பண்டைய குறியீடு இருக்கும் இடம் வான்மண்டலத்தில் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். ஆனாலும் அவன் மனம் உடையவில்லை. காரணம், அவன் உயிர் பிழைத்ததே ஒரு அதிர்ஷ்டமாக இருந்தது. அதற்கு மேல் அவன் அசுர கடலுக்கே வந்து விட்டான். அதனால் எதிர்காலத்தில் அவனால் அந்த புதையலை தேட முடியும். அதற்கு முன் அவனுக்கு இருக்கும் ஒரே பணி அவனது காயங்களை முழுவதும் குணமாக்குவது. அதோடு அவனது சக்திகள் முழுவதும் திரும்பினால்தான் அவனால் இந்த கடலை ஆராய முடியும். அதே நேரத்தில் லீனா வெளியே பார்த்துவிட்டு, நாங்க இங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க போறோம் சமரா, நீ வெளியே வர விரும்புறியா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் உடனே சம்மதித்தான். ஏனெனில் இப்போது அவனால் கொஞ்சம் நடக்க முடிந்தது. மேலும் அசுர கடல் எப்படி இருக்கும் என்பதையும் அவன் பார்க்க விரும்பினான். பிறகு அவன் வாகனத்திலிருந்து இறங்கியதும் அவனை சுற்றிலும் இருந்த பசுமையை கவனித்தான். அந்த இடம் முழுவதும் மரங்களும் செடிகளுமாக இருந்தன. கடல் அவன் கண்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் அதன் உப்பு வாசனையை அவன் தெளிவாக உணர்ந்தான். அந்த நேரத்தில் அந்த வண்டியை சுற்றி நின்றவர்கள் ஜெயசமரனை பார்த்தார்கள். அப்போது அவர்களின் கண்களில் அவனை பற்றிய அனுதாபம் இருந்தது. ஏனெனில் அவன் இனி ஒருபோதும் பயிற்சி செய்து வலிமையாக முடியாது என்ற எண்ணம் அவர்கள் அனைவருக்கும் இருந்தது. ஆனால் ஜெயசமரன் அவர்களின் பார்வையை மனதில் ஏற்றிக் கொள்ளவில்லை. அப்போது ஒரு பெண் லீனாவை பார்த்து சிரித்தபடியே, லீனா, வீதியிலிருந்து எல்லாரும் நாய்களையோ இல்ல பூனைகளையோ தான் எடுத்துட்டு வந்து வளர்ப்பாங்க. ஆனா நீ நேரா ஒரு மனுஷனையே எடுத்துட்டு வந்துட்டியா? நம்மளோட பைஜா குழு அடிப்பட்ட மனுஷங்களுக்கு மருந்து நிலையம்னு நினைச்சியா என்று கேட்டாள். அவள் சொன்ன வேடிக்கையை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் சிறிய அதிருப்தி தெரிந்தது. அவன் உடனே சிவப்பு நிற உடையில் நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். அவளை பார்த்த உடனே அவள் 8வது நிலை நரஞ்சனி யோகி என்பது தெளிவாக தெரிந்தது. அதை கேட்ட லீனா சற்றே உதவியற்ற குரலில், ஜீனாக்கா, சமரன் அண்ணாவுக்கு ரொம்ப மோசமா காயப்பட்டிருக்குது. நான் மட்டும் அவரை காப்பாத்தலன்னா அவர் அங்கேயே உயிரிழந்திருக்கலாம் என்றாள். அதை கேட்ட ஜீனா என்ற பெண் சிரித்தபடியே, அவனை இப்ப காப்பாத்துறதுனால பெருசா என்ன நடந்துட போகுது? அவன் இனி வலிமையே பெற முடியாது. இந்த உலகத்துல பலவீனமா வாழ்றதை விட இறந்து போறது அவனுக்கு நல்லது. அப்புறம் பின்னாடி உன்னோட இந்த கருணையை கூட தப்பா பேசுவான். அதை விட ரொம்ப முக்கியம், நாம ஒரு பயணத்துக்கு போறோம். அதுல இவன் நமக்கு பெரிய சுமையா தான் இருப்பான். இவனால நம்ம குழுவுக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு பொறுப்பை நீ ஏத்துக்கிறியா என்று கேட்டாள். அதை கேட்ட லீனா முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு ஜெயசமரனை பார்த்தாள். அப்போது ஜீனா மெதுவாக ஜெயசமரனின் அருகில் வந்து, சும்மா ஒரு பேச்சுக்கு உன்னோட காயங்கள் எல்லாம் ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதை வச்சுக்கிட்டு உன்னோட வலிமையை திரும்ப பெற முடியும்னு நீ நம்புறியா என்று கேட்டாள். அவள் இதை சொன்னதும் ஜெயசமரனின் கண்களில் கோபம் மின்னியது. அது லீனாவை ஒரு கணம் அமைதியாக நிற்க வைத்தது. அதோடு அவளது முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. அவள் ஏதோ சொல்ல போனாள். ஆனால் ஜீனா அவளை கையை காட்டி நிறுத்தினாள். பிறகு ஜீனா ஜெயசமரனை நோக்கி திரும்பி, உன்னால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புறேன். லீனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு உன்னால ஏதாவது நடந்தா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு ஜீனா கையை அசைத்து தன் குழுவை முன்னே நடத்தினாள். லீனாவும் ஜீனாவை போலவே ஜெயசமரனை கடைசியாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தாள். ஜெயசமரன் அன்று அமைதியாக அவர்கள் இருவரும் செல்வதை ஒரு புன்னகையுடன் பார்த்தான். அப்போது அவர்களிடம் ஏதோ சொல்ல போன போது திடீரென்று சிறிது தூரத்தில் இருந்த குழு அவனது கவனத்தை கவர்ந்தது. அந்த குழு பைஜா குழுவையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. ஜெயசமரன் அந்த குழுவை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த லீனா அவனிடம், அவங்க எல்லாம் வாயு குழுவோட வீரர்கள் சமரனா, இவங்க இங்க இருப்பாங்கன்னு நான் முன்னாடியே நினைச்சேன் என்றாள். அந்த நொடியில் பைஜா குழுவின் மக்கள் அனைவரின் முகங்களிலும் கவலை தெரிந்தது. தொலைவில் பச்சை நிற ஆடையில் ஒரு இளைஞன் முன்னே நின்றிருந்தான். அவன் முகத்தில் புன்னகை இருந்தாலும் கண்களில் ஏதோ ஒரு ஆழமான நோக்கம் தெரிந்தது. லீனா அவனை சுட்டி காட்டி, அங்க முன்னாடி நிக்கிறவன் தான் துரியன். வாயு குழுவோட புதிய தலைமுறையிலேயே ரொம்ப பெரிய போர் வீரன். அவன் பரமஜீவ நிலைக்கு 1/2 அடி தூரத்துல இருக்கிறான். எங்களுக்கும் அவங்களுக்கும் எப்பவுமே நல்ல உறவு இருந்ததில்ல. அதனால இவங்க இங்க இருக்கிறதே எங்களுக்கு நல்லதில்ல என்றாள். ஜெயசமரன் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டே துரியனை கவனித்தான். பிறகு துரியனின் பின்னால் நின்ற ஒரு கருப்பு ஆடை அணிந்த மர்மமான போர் வீரன் அவன் பார்வைக்கு பட்டான். அவன் முகம் முழுக்க மறைந்திருந்தாலும் அவன் உடலில் இருந்து வரும் ஒரு விசித்திரமான சக்தியின் அசைவு ஜெயசமரனை uploaded by Myths Tamil Stories. பிறகு துரியன் தனது குழுவுடன் முன்னே வந்து ஜீனாவை பார்த்து, என்ன ஒரு ஆச்சரியம், இங்க வந்த உடனே ஜீனாவை பார்த்துட்டோம்.
நீங்களும் சர்வஜீவி பழத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பழத்தை எடுக்க போறது நாங்க தான். அதோட இந்த மர்ம தீவுல இரவு நேரங்கள்ல ரொம்ப ஆபத்தான மந்திர மிருகங்கள் உலாவும். அதனால கவனமா இருந்துக்கோங்க என்று சிரித்தான். துரியன் இதை சொல்லும் போது அவன் வார்த்தைகளில் ஒரு கிண்டல் தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவனது கண்களில் தெரிந்த அந்த கொடூரம் எல்லோருக்கும் புரிந்தது. இதை சொன்ன பிறகு அவன் தனது வீரர்களுடன் அங்கிருந்து சென்று விட்டான். வாயு குழு வெளியேறிய போது பைஜா குழு வீரர்களின் முகத்தில் அதிருப்தி தெளிவாக காணப்பட்டது. அந்த நேரத்தில் இனி பைஜா குழுவுடன் இருந்தால் தனக்கு நிச்சயம் பாதுகாப்பு இல்லை என்பதை ஜெயசமரன் உணரத் தொடங்கினார். அதைத் தொடர்ந்து இரவு வந்தபோது பைஜா குழு தங்கள் பயணத்தை நிறுத்தி கூடாரங்களை அமைத்தனர். மர்மதீவின் ஆழத்திற்குள் வந்த பிறகு ஆபத்தான மந்திர மிருகங்களின் சக்தியை அவர்கள் அதிகமாக உணர்ந்தனர். அதனால் அவர்களின் பாதுகாப்பை கடுமையாக அதிகரித்தனர். அதோடு அங்கே கண்காணிக்கும் வீரர்கள் அதிகமாக இருந்தார்கள். சுற்றிலும் பல பொறிகளும் வைக்கப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் ஜெயசமரன் கூடாரங்களுக்கு நடுவே வைக்கப்பட்டிருந்த தனது வண்டியில் அமைதியாக அமர்ந்திருந்தான். நெருப்பு எரியும் சத்தமும் குழு வீரர்களின் பேச்சும் இருந்தாலும் அவன் அவர்களுடன் கலக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் அவனை விரும்பவில்லை. அதோடு அவனும் அவர்களுடன் நட்பாக விரும்பவில்லை. அப்போது அவன் தனது உடலில் இருந்த காயங்களை பார்த்து மெதுவாக, எப்படியோ என்னோட காயங்கள் பாதி குணமாயிருச்சு. லீனா கொடுத்த பரம மாத்திரைகள் மட்டும் இல்லாம இது சாத்தியமே இல்லை. இப்படிப்பட்ட மாத்திரைகள் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நான் இன்னும் வேகமா குணமாகலாம். ஒருவேளை 9ஆம் நிலையும் அடையலாம் என்றான். சில நாட்களுக்கு முன்பு இருந்த பலவீனம் எல்லாம் இப்போது இல்லை என்றும் உடலின் உள்ளே புதிய சக்திகள் பாய்வதையும் இப்போது அவன் உணர்ந்தான். ஆனால் அந்த சக்தி முன்பு இருந்ததை போல வலிமையானதல்ல. ஏனெனில் இந்த முறை அவன் அடைந்த காயம் மிகவும் ஆபத்தானது. அவன் உடலில் மறைந்திருந்த பண்டைய நாகசக்தி சரியான நேரத்தில் வெளிப்படவில்லை என்றால் அவன் இன்னும் நீண்ட நாட்கள் பலவீனமாக இருந்திருப்பான். இதை பற்றி சிறிது நேரம் யோசித்த பிறகு பரமஜீவ மாத்திரைகளை எப்படி பெறுவது என்ற கவலை அவனுக்குள் வந்தது. அதே நேரத்தில் லீனா கொடுத்த மாத்திரைகளும் ஏற்கனவே தீர்ந்து போயிருந்தன. அவன் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது உணவு எடுத்துக்கொண்டு வந்த லீனா, சமரணனா, ரொம்ப நேரமா எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க என்றாள். அவளை பார்த்ததும் ஜெயசமரன் மெதுவாக சிரித்தார். பைஜா குழுவில் ஒருவரிடமும் அவன் இவ்வாறு சிரித்தது இல்லை. ஆனால் லீனாவின் நேர்மையும் கருணையும் அவனை மிகவும் கவர்ந்திருந்தது. ஜெயசமரன் முதல் துண்டு உணவை வாயில் போட்டவுடன் திடீரென்று காட்டின் இருண்ட பகுதியை நோக்கி பார்த்தான். பின்னர் அவன் மெதுவாக, லீனா, நான் சொல்றத கவனமா கேளு. கொஞ்ச நேரத்துக்கு என் பக்கத்திலே இரு, இங்கிருந்து எங்கேயும் போகாத என்றான். ஜெயசமரன் இதை தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை. அதனால் லீனா குழப்பமாக இருந்தாலும் அமைதியாக ஒப்புக்கொண்டாள். ஆனால் உண்மையில் வாயுக்குழு நல்லவர்கள் இல்லை என்பதை ஜெயசமரன் உணர்ந்திருந்தான். குறிப்பாக துரியனின் பின்னால் கருப்பு ஆடையில் நின்ற அந்த போர் வீரன் மிகவும் விசித்திரமானவனாக இருந்தான். அவர்கள் தாக்க முடிவு செய்தால் பைஜா குழு கடுமையாக பிரச்சனையில் சிக்கி இருக்கும். ஜெயசமரனுக்கு மற்றவர்களின் உயிரை பற்றி பெரிதாய் கவலை இல்லை. ஆனால் லீனாவை காப்பாற்ற அவன் எதையும் செய்ய தயாராக இருந்தான். அதைத் தொடர்ந்து லீனா வண்டியில் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஜெயசமரன் வண்டிக்கு பக்கத்தில் அவளுக்கு காவலாக இருந்தான். அந்த அமைதி நீண்ட நேரம் நீடித்தது. ஆனால் திடீரென காட்டின் ஆழத்திலிருந்து ஒரு மந்திர மிருகத்தின் கர்ஜனை எழுந்தது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் ஜெயசமரனின் கண்கள் உடனே திறந்தன. அப்போது அவன் பெருமூச்சு விட்டு, நான் நினைச்சது மாதிரியே அதுங்க கடைசியா வந்துருச்சுங்க என்றான். அவன் இதை சொன்ன அடுத்த நொடியே முழு நிலமும் லேசாக நடுங்க தொடங்கியது. அப்போது அடர்ந்த காட்டின் ஆழத்திலிருந்து ஒரு விசித்திரமான இரத்தத்தின் வாசனையை ஜெயசமரன் உணர்ந்தான். அதற்குள் இருளில் பல சிவப்பு அசுர கண்கள் தெரிந்தன. இந்த திடீர் அசைவுகளை பைஜா குழுவினரும் கவனித்து விட்டனர். அவர்கள் உடனே பதட்டமாக என்று கத்தினார். அப்போது அவர்களின் குரல் முழு பகுதியிலும் எதிரொலித்தது. அந்த நேரத்தில் காட்டின் உள்ளிருந்து ஒரு பெரிய கர்ஜனை இருந்தது. அத்துடன் பல நிழல்கள் இருளை கிழித்து வெளியில் பாய்ந்தன. அந்த மிருகங்கள் வெளியே பாய்ந்த உடனே சில வீரர்கள் கொல்லப்பட்டனர். பிறகு பைஜா குழு வீரர்கள் விரைவாக விழித்தெழுந்து தங்கள் ஆயுதங்களை பிடித்து ஒன்றாக நின்றனர். அவர்கள் வெளியே வந்தபோது தங்கள் கூடாரங்களை சூழ்ந்திருந்த மந்திர மிருகங்களை பார்த்தார்கள். அந்த கணத்தில் ஜீனாவின் பார்வை அவற்றின் மீது விழுந்தது. அவள் உடனே, இது அசுர கொம்பு காண்டா மிருகங்கள் என்றாள். அப்போது அவளது முகத்தில் சிறிது கவலை இருந்தது. ஏனெனில் இவை மிகுந்த உடல் வலிமை கொண்ட மிருகங்கள். அவை முழுவதும் வளர்ந்தவுடன் 7ஆம் அல்லது 8ஆம் நிலை வீரர்களின் சக்திக்கு சமமாக மாறும். அப்படி இருக்கும் போது இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் அவைகள் வந்திருப்பதை பார்த்ததும் அவற்றை சமாளிப்பது எளிதல்ல என்பதை ஜீனா புரிந்து கொண்டாள். அந்த நேரத்தில் ஒருவன் பயமும் குழப்பமும் கலந்த குரலில், இதுங்க ஏன் இப்படி தாக்குதுங்க, நாம தான் அதுங்களை எதுவுமே செய்யலையே என்றார். பொதுவாக அந்த மிருகங்கள் மிகவும் ஆபத்தானவை என்றாலும்
யாரும் அவற்றை தூண்டாமல் இருந்தால் அவை தாக்காது. ஆனால் அவை இவ்வளவு பெரிய கூட்டமாக பைஜா குழுவை நோக்கி ஏன் வந்தன என்பதில் அனைவருக்கும் சந்தேகம் எழுந்தது. அந்த நேரத்தில் ஜீனாவின் முகத்தில் கவலை மேலும் அதிகரித்தது. அதோடு இதற்கு பின்னால் யார் இருக்கலாம் என அவள் யோசிக்க தொடங்கினாள். ஆனால் இப்போது அதை பற்றியெல்லாம் யோசிக்க அவளுக்கு நேரம் இல்லை. அதனால் அவள் உடனே நம்ம குழுவோட நுட்பத்தை பயன்படுத்துங்க என்று ஆணையிட்டாள். அவளது குரலை கேட்டதும் பைஜா குழுவினர் ஒன்று கூடி தங்களது சக்திகளை வெளிப்படுத்தினர். அந்த சக்தி சில மிருகங்களை ஒற்றை கொடூரமாக கொன்றும் போட்டது. இவ்வாறு இரு தரப்பினருக்கும் இடையே கடும் போர் ஆரம்பமானது. அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் அந்த பகுதி முழுவதும் இரத்த வாசனை பரவியது. இந்த குழப்பத்திலும் ஜெயசமரன் ஒரே இடத்தில் அமைதியாக நின்றான். அதை பார்க்கும்போது பைஜா குழுவுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்கு இல்லை என்பது போல தோன்றியது. அப்போது ஒரு அசுர கொம்பு காண்டாமிருகம் இருளிலிருந்து வேகமாக பாய்ந்து நேராக லீனா தூங்கிக் கொண்டிருந்த வண்டியை நோக்கி வந்தது. அதற்குள் லீனா பயந்து போய் விழித்திருந்தாள். அவள் திரையை தூக்கி பார்த்தபோது அந்த கொடூர மந்திர மிருகம் தன்னை நோக்கி வருவது அவளது கண்களில் பட்டது. அவள் உடனே தனது சக்தியை வெளியே எடுத்து அதை எதிர்க்க தயாரானாள். ஆனால் அவள் தனது சக்தியை பயன்படுத்த முயன்ற அந்த நொடியில் திடீரென ஒரு தங்க ஒளி அவள் முன்னால் தோன்றியது. அதைத் தொடர்ந்து ஒரு கொடூரமான தாக்குதல் அந்த மந்திர மிருகத்தின் தலையில் நேராக பாய்ந்தது. அப்போது அதன் தலையில் பேரழுத்தம் விழுந்ததால் அது பல துண்டுகளாக வெடித்து சிதறியது. அதைத் தொடர்ந்து தங்க ஒளி மெதுவாக மறைந்து ஜெயசமரனின் கையில் ஒரு தங்க மோதிரம் பிரகாசித்தது. அந்த மோதிரத்தின் ஒளி அதிகரித்திருப்பதை பார்த்தபடியே அவன் மெதுவாக, இந்த மந்திர மிருகங்கள் எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி நடந்துக்குதுங்க, அவங்களோட மனம் ஏன் இவ்வளவு குழம்பி இருக்குது என்று கேட்டான். அவன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது வெளிரிய முகத்துடன் லீனா அவனிடம் ஓடி வந்தாள். அப்போது அவள் பயத்துடன் பைஜா குழு உறுப்பினர்களை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஜெயசமரன் பல பைஜா வீரர்கள் கொடூரமாக மந்திர மிருகங்களால் சூழப்பட்டிருப்பதை கவனித்தான். அந்த நேரத்தில் அந்த மந்திர மிருகங்களின் கண்களில் கொலை எண்ணம் தெளிவாக இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது காட்டின் அருகே சில விசித்திரமான குரல்கள் கேட்டன. அந்த நேரத்தில் அங்கிருந்து பல மனிதர்கள் வெளிவந்தனர். அப்போது அவர்களின் கைகளில் ஒளிரும் ஆயுதங்கள் இருந்தன. அதோடு அவர்கள் வேகமாக முன்னேறி கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்தவுடன் ஜெயசமரனின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களின் கண்கள் வெறுமையாக இருந்தன. யாரோ அவர்களின் சிந்தனையை பிடித்து வைத்தது போல இருந்தது. இதை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக, இது ஒருவித கட்டுப்பாட்டு நுட்பம் மாதிரி தெரியுது, யாரோ இந்த மனிதர்களையும் மிருகங்களையும் ஒன்னா இயக்குறாங்களா என்று கேட்டான். அதற்குள் சில மந்திர மிருகங்களும் மனிதர்களும் திடீரென்று அவனை நோக்கி திரும்பினர். அப்போது அங்கே ஒருவன் இறக்கும் சத்தம் அவர்களின் காதுகளில் விழுந்தது. பிறகு அத்தனை பேரும் தன்னை நோக்கி திரண்டு வந்ததை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் லீனாவை பின்னால் தள்ளி, லீனா, உன்னோட கண்களை மூடு என்றான். அதை கேட்ட லீனா சற்று பயந்தாலும் பற்களை கடித்து கண்களை மூடினாள். உடனே ஜெயசமரனின் புன்னகை முற்றிலும் மறைந்து அவனது முகத்தில் குளிர்ந்த அமைதி தோன்றியது. அப்போது அவன் தங்க மோதிரத்தை சுழற்றினான். பிறகு அடுத்த சில நொடிகளில் அந்த மோதிரத்திலிருந்து தங்க ஒளி அலை பாய்ந்து வெளிவந்து மனிதர்களையும் மிருகங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக துளைத்துக் கொண்டே சென்றது. அதைத் தொடர்ந்து அவர்களின் உடல்கள் வெடித்து சிதற அவர்களின் ரத்தம் நிலத்தை சிவப்பு நிறத்தில் மாற்றியது. அதோடு ஜெயசமரனின் தங்க ஒளிக்கு முன் மிகவும் வலிமை மிக்க காண்டா மிருகங்களும் காகிதம் போல நொறுங்கின. அந்த ஒளி கடைசியாக ஒரு மனிதனை கொன்றது. அது மீண்டும் ஜெயசமரனின் கைக்கு திரும்பியது. சில நிமிடங்களில் அவன் பல கட்டுப்பாடற்ற வீரர்களையும் மந்திர மிருகங்களையும் முற்றாக அழித்திருந்தான். பிறகு சடலங்களின் பைகளை திறந்து பார்த்தபோது ஒவ்வொன்றிலும் பரமஜீவ மாத்திரைகள் இருப்பதை பார்த்து, 600 பரமஜீவ மாத்திரைகளா, அற்புதம் என்றான். அப்போது அவன் முகம் முழுவதும் திருப்தி பரவியது. பின்னர் காட்டின் ஆழத்தில் இன்னும் பல மனிதர்கள் மறைந்திருப்பதை கவனித்தான். அவர்கள் பைஜா குழுவை தாக்க முனைந்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை பார்த்த ஜெயசமரன் சிரித்தவாறே, அந்த கடவுள் என்னோட வேண்டுதலை கேட்டுட்டான் போல, பரமஜீவ மாத்திரைகள் தானாகவே என்னை தேடி ஓடி வருது, நான் அதை எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன். லீனா, நீ இங்கே இரு, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றான். அத்தியாயம் 1807. ஜெயசமரன் சொன்னதை கேட்ட லீலாவின் கண்கள் பெரிதாக திறந்தன. பிறகு ஜெயசமரன் இருளில் மரங்களுக்குள் மறைந்து போகும் காட்சியை அவள் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த அடர்ந்த காட்டிலிருந்து ஆபத்தான மந்திர மிருகங்களும் போர் வீரர்களும் வெளியே வருவதை கண்டபோது அவளது முகம் மேலும் வெளியேறியது. மறுபுறம் ஜெயசமரன் வேகமாக முன்னேறி அந்த மனிதர்களை ஒன்றன் பின் ஒன்றாக தேடிக் கொண்டிருந்தான். சிலரை அவன் எளிதாக வீழ்த்தினான். ஆனால் அவர்களிடம் எந்த மாத்திரையும் இல்லாததால் அவனுக்கு சிறிய ஏமாற்றம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சுற்றியுள்ள புதர்களில் பல சக்திகள் மறைந்திருப்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அப்போது அவன் இடத்தை சுற்றி பார்த்துவிட்டு
இவங்க எல்லாரையும் ஒரே ஒருத்தன் தான் கட்டுப்படுத்துறான். அப்படின்னா உண்மையிலேயே அவன் நல்ல திறமைசாலிதான் என்றான். ஆனால் அவன் இதை சொல்லி முடிக்கும் முன்பே அங்கிருந்த புதர்களிலிருந்து பலர் அவனை நோக்கி பாய்ந்து அவனை இடைவிடாமல் தாக்கினார்கள். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் சிறிதளவும் பயம் இல்லை. அவன் அமைதியாக தங்க மோதிரத்தை சுழற்ற அதிலிருந்து ஒரு தங்க ஒளி பாய்ந்தது. பிறகு அந்த ஒளி அவர்கள் அனைவரையும் ஒரே அடியில் வீழ்த்தியது. ஜெயசமரன் தனது ஆன்ம சக்தியையும் பண்டைய நாகசக்தியையும் சேர்த்து இந்த மோதிரத்தை உருவாக்கி இருந்தான். அதனால் அதன் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. அவர்கள் எல்லோரும் விழுந்த பின் அவர்கள் பைகளில் இருந்த பரமஜீவ மாத்திரைகளை எடுத்துக்கொண்டான். அதை எடுக்கும் போது அவன் முகத்தில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. பின்னர் அவர்களின் நெற்றியில் விரலை வைத்து, ஓ, இவங்களோட உள்சக்தியை பயன்படுத்தியே இவங்களை கட்டுப்படுத்தி இருக்காங்கன்னா இது கண்டிப்பா ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிகரோட வேலைதான். ஒரே நேரத்துல இவ்வளவு பேரை கட்டுப்படுத்த முடிகிற அந்த நபரை நான் பார்த்தே ஆகணும் என்றான். அதற்குள் மேலும் பல மனிதர்கள் ஜெயசமரனின் முன் தோன்றினர். அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் போல தோன்றினாலும் அவர்களின் நிலை 5ஆம் அல்லது 6ஆம் நிலையை தாண்டவில்லை. அதனால் ஜெயசமரனுக்கு அவர்களால் எந்த ஆபத்தும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களின் உணர்வு ஏற்கனவே அழிக்கப்பட்டதால் இப்போது அவர்கள் வெறும் பொம்மைகள் மட்டுமே என்று அவன் உணர்ந்தான். பிறகு தனது தங்க ஒளியை கொண்டு ஜெயசமரன் அவர்களையும் எளிதாக வீழ்த்தினான் மற்றும் அவர்களிடமிருந்த மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டான். அவன் முன்னேறி செல்லும் போது திடீரென்று ஏராளமான மனிதர்களும் மந்திர மிருகங்களும் அவனை சூழ்ந்திருப்பதை உணர்ந்து, அட கடவுளே, அந்த மிருகங்கள் எல்லாம் நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருச்சு போல என்றான். அப்போது ஜெயசமரனை சுற்றியுள்ள சக்திகள் வேகமாக அதிகரித்தன. அதை உணர்ந்த அவன் உடனே தனது மோதிரத்திலிருந்து பாயும் தங்க ஒளியை 8 பெரிய சக்கரங்களாக மாற்றி அனைத்து எதிரிகளையும் தாக்கினான். இவ்வளவு எதிரிகள் ஒரே நேரத்தில் வீழ்ந்ததால் அவர்களது ரத்தம் சுற்றி உள்ள இடங்களில் பரவத் தொடங்கியது. இறுதியில் எதிரிகளுக்கிடையில் ஒரு சிறிய இடைவெளியை கண்ட ஜெயசமரன் அதை பயன்படுத்தி வேகமாக அங்கிருந்து தப்பினான். பிறகு அவன் தனது உடலை பச்சை ஒளியால் மூடி ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி நின்றான். அங்கிருந்து சிறிது தூரத்தில் ஒரு மலை இருந்தது. அந்த மலையின் உச்சியில் கருப்பு உடை அணிந்த ஒருவன் அமர்ந்திருந்தான். அந்த நபரும் ஜெயசமரனின் வருகையை உணர்ந்து மிகவும் பயங்கரமான பார்வையுடன் அவனை நோக்கி பார்த்தான். ஜெயசமரனும் அவனை கண்டதும் உடனே அடையாளம் கண்டு கொண்டான். ஏனெனில் விசித்திரமான சக்தி அலைகள் அவனுடைய உடலில் இருந்துதான் வந்தன. அந்த கருப்பு உடை அணிந்த நபர் தன் இடத்திலிருந்து நகராமல், நீ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்ட, இனி நீ உயிரோட திரும்ப மாட்ட என்று பயங்கரமான குரலில் கத்தினான். பிறகு அவன் உடனே ஒரு ஆபத்தான உள்சக்தி தாக்குதலை ஜெயசமரனை நோக்கி அனுப்பினான். அதன் ஆபத்தை ஜெயசமரன் உணர்ந்தாலும் அவன் சிரித்தபடியே, இதனாலதான் இந்த சக்தி எனக்கு ஏன் இவ்வளவு பரிச்சயமா தோணுதுன்னு நான் யோசிச்சேன். எனக்கு முன்னாடியே நீ உன் உள்சக்தியை பயன்படுத்துறியா என்று கேட்டான். அப்போது ஜெயசமரனின் உடல் தொடர்ந்து பச்சை ஒளியில் ஒளிர்ந்தது. பிறகு அடுத்த நொடியில் அவன் ஒரு சக்தி வாய்ந்த குத்தை முன்னோக்கி வீசினான். அந்த குத்திலிருந்து நாகம் சீறுவது போன்ற ஒரு ஒளி எழுந்தது. அதைத் தொடர்ந்து அந்த தாக்குதல் நேராக தாந்திரிகரின் உள்சக்திகளை கிழித்தது. அதன் அதிர்ச்சியில் சுற்றி உள்ள நிலைமை நடுங்கி பாறைகள் எல்லா திசைகளிலும் காற்றில் மிதக்க தொடங்கின. பின்னர் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஜெயசமரனை நோக்கி தாக்குதலாக பாய தொடங்கின. இதிலிருந்து கருப்பு உடையிலிருந்த மனிதனின் உள்சக்திகள் எவ்வளவு ஆபத்தானவை என்று தெளிவாக புரிந்தது. அப்போது ஜெயசமரனும் மெதுவாக காற்றில் மிதக்க தொடங்கினான். அவனது உடலிலிருந்து வந்த பச்சை ஒளி பாறைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தது. இதை பார்த்த தாந்திரிகரின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. அவன் உடனே, உன்னோட வலிமை உண்மையிலேயே அசாதாரணமா இருக்குதே என்றான். பிறகு உடனே தனது இரு கைகளாலும் விசித்திரமான முத்திரைகளை உருவாக்க தொடங்கினான். அந்த முத்திரைகளிலிருந்து பெரும் அளவில் உள்சக்திகள் வெளிப்பட்டு ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய கண்ணாக மாறின. அது உருவானவுடன் அந்த தாந்திரிகர் சத்தமாக, ஆன்மாவை ஒன்று திரட்டும் கண், அவன் ஆன்மாவை கொல்ல என்று கத்தினான். உடனே அந்த கண்ணிலிருந்து விசித்திரமான ஒரு ஒளி வெளியேறி நேராக ஜெயசமரனை மூடத் தொடங்கியது. அந்த ஒளி அவனை சுற்றியதும் அவனது உணர்வு மெதுவாக மங்கலாகி வருவதை அவன் உணர்ந்தான். இந்த ஆபத்தான நிலையை கவனித்த ஜெயசமரன், Uploaded by Myths Tamil Stories. இந்த தாந்திரிகம் உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமானவனா இருக்கான் என்றான். பிறகு அவன் தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை செயல்படுத்தி தாந்திரிகரை நோக்கி ஒரு ஒளி தாக்குதலை அனுப்பினான். அந்த ஒளி மிக வேகமாக பாய்ந்து தாந்திரிகரை அடைந்தது. அதை கண்டதுமே தாந்திரிகர் முகம் நிறம் மாறி, இது ஒரு ஆன்ம சக்தியால் உருவாக்கப்பட்ட ஆயுதம், இது எப்படி இவன்ட்ட இருக்குது என்று அதிர்ச்சி அடைந்தான். இப்போதுதான் ஜெயசமரனின் தாக்குதல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதும் அவனுக்கு புரிந்தது. அதனால் அவன் உடனடியாக தனது முஷ்டியை இறுக்கினான். அதன் பின் அவனுள் இருந்து பெரும் உள்சக்தி வெளியேறி ஒரு பெரிய ஈட்டியாக மாறி ஜெயசமரனின் தங்க ஒளியுடன் நேரடியாக மோதியது. அந்த தாக்குதலின் அதிர்வால் ஜெயசமரன் பின்னோக்கி தள்ளப்பட்டான். மறுபுறம் தாந்திரிகர் எழுந்து நின்ற போது
அவனது கண்களில் கொலைவெறி தெரிந்தது. பிறகு அவன் தனது முழு சக்தியையும் ஒன்று திரட்டி அவற்றை ஒரு ஆபத்தான சூறாவளியாக மாற்றினான். அந்த மிகப்பெரிய சூறாவளியால் சுற்றியிருந்த பகுதிகள் மங்கலாக தொடங்கியது. அப்போது ஜெயசமரனும் அந்த உள்சக்தியின் வலிமையை கண்டு கலக்கமடைந்து, இவனோட உள்சக்திகள் நான் நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்கு என்று நினைத்தார். உள்சக்திகளின் அளவில் பார்த்தால் அந்த தாந்திரிகரை நேராக எதிர்கொள்வது தன்னால் முடியாது என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். அதனால் அவனை பார்த்து தாழ்ந்த குரலில், இந்த இடத்துல ஒரு தெய்வீக தாந்திரிகரை சந்திப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை என்றான். அப்போது அந்த கருப்பு உடையில் இருந்த போர் வீரன் ஜெயசமரனை பார்த்து ஒரு புன்னகையுடன், நீ நினைச்சிருந்தா இங்க இருந்து அப்பவே தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனா தேவையில்லாம நீயே உன் தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிட்ட. சரி இருக்கட்டும், அடுத்த தடவை நம்ம சந்திக்கும் போது உன்னை நான் ஒரு பொம்மையை மாத்தி என்னோட படையில சேர்த்துக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஜெயசமரனின் உடலின் உள்ளிருந்த சக்திகள் வேகமாக பாயத் தொடங்கின. ஆனால் அவன் இன்னும் முழுமையாக குணமடையாததால் தாந்திரிகரை நேரடியாக எதிர்ப்பது அவனுக்கு கடினமாக இருந்தது. அதனால் அவன் இப்போது என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு விசித்திரமான சத்தம் காற்றில் பரவியது. அந்த சத்தத்துடன் தாந்திரிகரை சுற்றி இருந்த உள் சக்திகள் திடீரென்று பலவீனமடைந்து சிதறத் தொடங்கின. அதை உணர்ந்த தாந்திரிகர் ஜெயசமரனை பார்த்து பின்வாங்கி, ஏய் தம்பி, இந்த தடவை உன்னோட அதிர்ஷ்டம் உன்னை காப்பாத்திருச்சே. ஆனா அடுத்த தடவை உன்னை கண்டிப்பா ஒரு மனித பொம்மையால மாத்துவேன் என்று சிரித்துக் கொண்டு இருளின் நடுவே மறைந்தான். இந்த நேரத்தில் ஜெயசமரனின் உடல் மெதுவாக பச்சை ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் அந்த கருப்பு உடை அணிந்த போர் வீரனை பின்தொடர விரும்பவில்லை. அவன் அங்கு நின்றபடியே மனதிற்குள், இந்த அசுர கடல் உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான இடம் தான். இங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகை என் முன்னாடி வருவான்னு நான் நினைக்கிறேன். அவன் சர்வஜீவி பழத்தை தேடிட்டு இருக்கிற வாயு குழுவுல இருப்பான். அதனால எதிர்காலத்துல நான் அவனை கண்டிப்பா மறுபடியும் சந்திப்பேன் என்று நினைத்தான். அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் திரும்பி பைஜா குழுவின் கூடாரத்திற்கு நடக்க தொடங்கினான். அப்போது பைஜா குழுவின் கூடாரத்தை சுற்றி இரத்த வாசனை பரவி இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு எல்லா இடங்களிலும் கேட்கப்பட்ட கதறல்கள் இப்போது அமைதியாகி இருந்தன. இருளிலும் பல மனித சடலங்களும் சில மந்திர காண்டாமிருகங்களின் சடலங்களும் தெளிவாக காணப்பட்டன. சில வீரர்கள் கொல்லப்பட்டும் சிலர் காயமடைந்தும் இருந்தனர். ஆனால் குழுவின் பெரும்பாலானவர்கள் ஆபத்தை சமாளித்து உயிர் பிழைத்திருந்தனர். அவர்களில் சிலர் ஒன்று கூடி வண்டியின் அருகே விழுந்து கிடந்த ஒரு மந்திர காண்டாமிருகத்தின் சடலத்தை பார்த்தனர். அதை பார்த்து ஜீனா, இதை யாரும் ஒரே அடியில கொண்டிருக்கணும். நம்ம குழுவுல இந்த அளவுக்கு வலிமையானவங்க யாரு? லீனா, உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள். லீனாவும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். பிறகு அவள் மெதுவாக, எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. சமரன் அண்ணா அந்த நேரத்துல என்ன கண்ணை மூட சொன்னாரு. அதனால நானும் ஒன்னும் பார்க்கல என்றாள். ஜெயசமரனின் பெயரை கேட்டதும் ஜீனாவும் அவள் அருகில் இருந்த ஜினி என்ற பெண்ணும் ஒரே நேரத்தில் அவளை பார்த்தனர். அடுத்த நொடி ஜினி கோபமாக, லீனா, என்ன முட்டாள்தனமா பேசுற? அவன் ஒரு ஊனமுற்றவன். இந்த மாதிரி ஒரு கொடூரமான மந்திர மிருகத்தை ஒரே அடியில அவனால எப்படி கொல்ல முடியும் என்று கேட்டாள். அவள் இதை சொன்ன உடனே அடர்ந்த காட்டிலிருந்து ஜெயசமரன் வெளியே வந்து கூடாரத்திற்கு அருகில் நின்றான். அவனை பார்த்தவுடன் அங்கிருந்த சிலரின் முகங்களில் ஆச்சரியம் தெரிந்தது. ஜினி கூட அவனை பார்த்து எதுவும் நம்பாதவளாக இருந்தாலும் இப்போது அவள் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பதட்டத்தை உணரத் தொடங்கினாள். ஜெயசமரனும் தரையில் சிதறி கிடந்த சடலங்களை பார்த்தான். ஆனால் அவன் எதையும் வெளிப்படுத்தாதபடியே முன்பை போல அமைதியாகவே இருந்தான். அந்த அமைதியை உடைத்து ஜீனா, சமரா, நீயா இதெல்லாம் பண்ணது என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதை பார்த்த ஜினி, அக்கா, இவங்கிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்க? இவனோட திறமை என்னன்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் திடீரென ஜெயசமரனின் முன் வந்து தனது விரல்களில் சக்தியை நிரப்பி அவனது மார்பில் மின்னல் வேகத்தில் தாக்கினாள். ஜினியின் தாக்குதல் திடீரென்று நடந்ததால் ஜீனாவால் கூட அதை தடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த தாக்குதல் ஜெயசமரனை தொட்டதும் அவனது உடலில் எதுவும் நடக்காதது போல அமைதியாக நின்றான். இதை பார்த்த ஜினியின் முகத்தில் பயமும் குழப்பமும் ஒரே நேரத்தில் தோன்றி, அவனோட உடம்பு ரொம்ப வலிமையானது என்றாள். பிறகு அவள் உடனே அவனை தாக்க முன்னேற முயன்றாள். ஆனால் அதற்குள் ஜெயசமரன் ஒரு நொடி அதை பார்க்க ஒரு கொடிய கழுகு தனது இரையை பிடிப்பது போல இருந்தது. அப்போது அவன் இன்னும் சிறிய சக்தியை பயன்படுத்தி இருந்தால் ஜினி அங்கேயே இறந்திருப்பாள். பிறகு ஜெயசமரன் அவளை பார்த்து மெதுவாக, நீ என்னோட திறமையை என்னன்னு பார்க்க விரும்பின இல்லையா? அப்படின்னா சரி, நான் இப்ப என்னோட உண்மையான வலிமையை காட்டட்டுமா என்று கேட்டா. அப்போது அவனது குரலில் இருந்த அமைதியும் கையில் இருந்த வலிமையும் மற்றவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. அதே நேரத்தில் ஜினியும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த ஜீனா விரைவாக முன்னேறி, சமரா, போது நிறுத்து. தயவு செஞ்சு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத.
ஜினி ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி நடந்துக்கிட்டா. ஆனா அவன் மனசுல உன்னை பத்தி எந்த தீய எண்ணமும் இல்ல. அவன் எங்களோட குழுவை பாதுகாக்க மட்டும்தான் முயற்சி பண்ணான் என்றாள். அப்போது ஜெயசமரன் ஜினியின் பயத்தால் நிறைந்த முகத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவன் பிடியில் எந்த தளர்வும் இல்லை. அப்போது அருகில் நின்ற லீனா ஜெயசமரனின் கடுமையான பக்கத்தை முதல் முறையாக கண்டு பயந்து, சமரனா, தயவு செஞ்சு ஜினி அக்காவை விட்டுருங்க என்று கெஞ்சினாள். ஜெயசமரன் எப்போதும் லீனாவிடம் மென்மையாக நடந்து கொள்பவன். அதனால் அவளுடைய குரலை கேட்டதும் அவன் கண்களில் இருந்த அந்த கொடிய ஒளி மெதுவாக குறைய தொடங்கியது. பின்னர் அவன் ஜினியின் கழுத்தில் இருந்த பிடியை மெதுவாக விடுவித்து, உன்னோட இந்த முரட்டுத்தனம் இப்படியே போச்சுன்னா அடுத்த தடவை உங்க பைஜா குழுவுல ஒருத்தவங்க குறைஞ்சிருவாங்க என்று எச்சரித்தார். அந்த சமயம் பைஜா குழுவின் சில வீரர்கள் அவசரமாக ஜினியிடம் ஓடி வந்து அவளை தாங்கினார்கள். ஜெயசமரன் கடுமையாக அவள் கழுத்தை பிடித்திருந்ததால் அவளுடைய வெளிரிய தோலில் நீல நிற காயங்கள் தெளிவாக தெரிந்தன. ஜினி அப்போது முழுவதும் நடுங்கி வியர்வையில் நனைந்து கொண்டிருந்தாள். அவள் இதுவரை ஜெயசமரனை ஒருபோதும் இவ்வளவு ஆபத்தானவனாக கண்டதில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு அவளது ஆன்மா கூட அச்சத்தில் நடுங்கியது. அப்போது ஜீனா ஜெயசமரனை நேராக பார்த்து, நீ ஒரு சாதாரண போர் வீரன் இல்ல. ஏன்னா ஒரு சாதாரண வீரனால இவ்வளவு கடுமையான காயங்கள்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் மீள முடியாது என்றாள். ஆனால் ஜெயசமரன் அவளது வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல், இன்னைக்கு உங்க குழுவை தாக்குனது ஒரு தெய்வீக தாந்திரிகர். அவன் வாயு குழுவோட தொடர்புடையவன்னு நான் நினைக்கிறேன் என்றான். தெய்வீக தாந்திரிகரை பற்றி கேட்டவுடன் ஜரீனாவின் முகத்தில் பதட்டம் தோன்றியது. எந்த தெய்வீக தாந்திரிகரும் ஒரு பரமஜீவ நிலை வீரனை போலவே சக்தி வாய்ந்தவன் என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால் ஜீனா உடனே, ஆனா அவன் ஒரு தெய்வீக தாந்திரிகர்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவன் கூட தான் சண்டை போட்டுட்டு வரேன். உண்மையை சொன்னா உங்களால வாயு குழுவை ஜெயிக்க முடியாது. நீங்க அவங்க பின்னாடி போனா உங்களோட குழு தான் அழியும். அதனால இந்த தீவை விட்டு நீங்க உடனே போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது என்றார். ஜெயசமரனின் இந்த வார்த்தைகள் அவர்களை அவமதிப்பதாக இல்லை, மாறாக அவர்களை ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுக்க தூண்டியது. பைஜா குழுவில் ஜீனா பரமஜீவ நிலைக்கு அருகில் இருந்தாலும் மறுபுறம் வாயு குழுவில் இருந்த துரியன் ஏற்கனவே பரமஜீவ நிலையை அடைந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் அவர்களிடையே ஒரு தெய்வீக தாந்திரிகர் இருப்பதால் ஜெயசமரனுக்கே அவர்களை சமாளிப்பது சிரமமான ஒன்று. ஜீனாவும் இதை உடனே புரிந்து கொண்டாள். ஆனால் கவலையுடன், ஆனா சர்வஜீவி பழம் மாதிரி ஒண்ணு அவ்வளவு எளிதா கிடைக்காத ஒண்ணு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க இவ்வளவு எளிதா விட்டு கொடுக்க விரும்பல என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் எதுவும் சொல்லாமல் தோள்களை மட்டும் குலுக்கினார். ஏனெனில் பைஜா குழுவினர் உயிருடன் இருந்தாலும் இறந்தாலும் அது அவனுக்கு பெரிய விஷயமாக இல்லை. இது அவர்களின் தனிப்பட்ட முடிவு. அதனால் அவன் அதில் தலையிட விரும்பவில்லை. பிறகு அவர்களின் முடிவை ஏற்றுக்கொண்டு அவன் அமைதியாக வண்டியை நோக்கி நடந்தான். ஜெயசமரன் சில அடிகள் மட்டுமே போன போது ஜீனா தயக்கத்துடன், சமரா. அத்தியாயம் 1808. ஜீனாவுக்கு ஜெயசமரன் எங்கிருந்து வந்தான் என்பது தெரியவில்லை. ஆனால் இன்று நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பிறகு அவள் ஜெயசமரன் மிகுந்த சக்தி கொண்டவன் என்பதை உறுதியாக நம்ப தொடங்கினாள். அதனால் அவன் பைஜா குழுவுக்கு உதவ சம்மதித்தால் அவர்களின் பலம் அதிகரிக்கும் என்று நினைத்தாள். இதை கேட்ட ஜெயசமரன் திரும்பி பார்த்து, நான் உங்களுக்கு ஏன் உதவணும்? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா என்று கேட்டான். அதை கேட்ட உடனே அவன் அருகில் நின்ற ஒரு வீரன், ஏன்னா நாங்க தான் உன்னோட உயிரை காப்பாத்தணும். அதுக்கு பதிலா நாங்க உங்ககிட்ட உதவி கேட்கறது தப்பு இல்லையே என்றான். அதற்கு ஜெயசமரன், முதல்ல நீங்க யாரும் என்ன காப்பாத்தல, லீனா தான் என்ன காப்பாத்துறான். நீங்க எல்லாம் என்ன கேலி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால லீனாவை மட்டும்தான் நான் காப்பாத்துவேன். அவளுக்கு ஒரு சின்ன காயம் கூட வரவிட மாட்டேன். ஆனா உங்க ஒருத்தரையும் நான் காப்பாற்ற மாட்டேன். இதுதான் என்னோட இறுதி முடிவு என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் ஜீனாவின் மனக்கலக்கம் மேலும் அதிகரித்தது. ஆனால் சில நொடிகளில் அவள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டாள். பைஜா குழுவில் ஜெயசமரனை கொஞ்சம் அன்புடன் பார்த்த ஒரே ஆள் லீனா மட்டுமே. மற்றவர்கள் எல்லோரும் அவனை ஒரு சுமையாகவே நினைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அவனை குழுவுக்காக போராட சம்மதிக்க வைப்பது எளிதல்ல என்று ஜீனா தெளிவாக உணர்ந்தாள். பைஜா குழுவின் வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்போது அவர்களின் முகங்களில் உதவியற்ற தன்மை தெரிந்தது. சில நாட்களாகவே அவர்கள் ஜெயசமரனை ஒரு சுமையானவன் என்றே நினைத்து நடந்து கொண்டார்கள் என்பதும் அனைவருக்கும் தெரிந்தது. அதனால் அங்கே ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. தெய்வீக தாந்திரிகரின் இருப்பு பைஜா குழுவின் புதிய தலைமுறைக்கு பயத்தை ஏற்படுத்தியது. விரைவில் அவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வாயு குழுவை சந்திக்கும் போது பெரிய பிரச்சனை வரும். அதை நினைத்த போது ஜீனாவின் முகத்தில் கவலையும் பதட்டமும் அதிகரித்தது. சிறிது நேரம் யோசித்த பிறகு அவள் லீனாவை நோக்கி பார்த்தாள். ஏனெனில் ஜெயசமரன் யாருடைய பேச்சையாவது கேட்பான் என்றால் அது லீனா மட்டும்தான்.
ஜீனாவின் பார்வை தன்னை நோக்கி வருவதை கண்ட லீனா பதட்டமடைந்தாள். ஜெயசமரன் அவர்களின் குழுவுக்கு உதவ விரும்பவில்லை என்பது தெரிந்ததால் அவளும் அவனிடம் உதவி கேட்டு தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. இதை பார்த்த ஜீனா உதவியற்றவளாக உணர்ந்தாள். எல்லா நம்பிக்கையும் மறைந்தது என்று நினைத்த அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அந்த நேரத்தில் ஜெயசமரன் தாழ்ந்த குரலில், எனக்கு உங்களுக்கு உதவ சுத்தமா விருப்பம் இல்லதான். ஆனா அதையும் மீறி நான் உங்களுக்கு உதவணும்னா எனக்கு 10,000 பரமஜீவ மாத்திரைகள் வேணும். அது உங்க பாதுகாப்புக்காக நீங்க எனக்கு கொடுக்கிற வெகுமதின்னு வேணா வச்சுக்கோங்க என்றார். இவ்வளவு பெரிய தொகையை கேட்டதும் பைஜா குழுவினர் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். அதில் சிலர் கோபத்தோடும் ஆச்சரியத்தோடும் அவனை பார்த்து எரிச்சலுடன், 10,000-மா? இதுக்கு நாங்க எங்கேயாவது போய் கொள்ளதான் அடிக்கணும் என்றார்கள். அதற்கு ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே அமைதியாக, சரி நீங்களே சொல்லுங்க, எது முக்கியம்? 10,000 பரமஜீவ மாத்திரைகளா இல்ல சர்வஜீவி பழமா? வாயு குழு உங்களுக்கு முன்னாடி வந்தாலே உங்கள பாதி பேர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது 10,000 மாத்திரைகள் உங்க உயிர்களை விட அதிகமா என்று கேட்டான். அவன் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் அனைவரையும் அப்படியே அமைதியாக்கிவிட்டது. உதவியற்ற முகத்துடன் அவர்கள் அனைவரும் ஜீனாவை திரும்பி பார்த்தார்கள். அதை பார்த்து ஜீனாவும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, ஒருவேளை நீ கேட்டதை நாங்க கொடுத்தா அந்த சர்வஜீவி பழம் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும்னு உன்னால சத்தியம் பண்ணி தர முடியுமா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு, அது என்னோட பிரச்சனை இல்ல. என்னால குறைந்தபட்சம் அந்த தெய்வீக தாந்திரிகளை தடுக்க முடியும். பழத்தை எடுக்கிறதும் எடுக்காம போறதும் உங்க குழுவோட திறமையை பொறுத்தது. முதல்ல என்னோட காயங்கள் முழுசா குணமானதான் என்னால அவனையும் அழிக்க முடியும் என்றான். தெய்வீக தாந்திரிகரை எதிர்கொள்வது எளிதல்ல. அவன் பல விசித்திரமான உள்சக்திகளை கொண்டிருந்தான். ஆனாலும் ஜெயசமரனிடம் பண்டைய அழிவு குறியீடு இருந்ததால் முழு பலத்தை பெற்றவுடன் அவனை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. ஜீனாவின் முகத்தின் நிறமும் மாறியது. ஏனெனில் ஆரம்ப பரமஜீவிக்கு கூட இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்காது. ஆனால் ஜெயசமரன் அதை மிகச் சாதாரணமாக சொன்னான். அதனால் அனைவரும் அவனை பார்த்து இன்னும் ஆச்சரியப்பட்டனர். பிறகு சிறிது நேரம் யோசித்த பின் ஜீனா தன் முஷ்டியை இறுக்கிக் கொண்டு, சரி, நீ இந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தா 10,000 பரமஜீவ மாத்திரைகளை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று உறுதியாக சொன்னான். இதை கேட்டவுடன் ஜெயசமரனின் புன்னகை மெதுவாக விரிந்தது. அவன் சிரித்துக் கொண்டே அவன் கையை ஜீனாவை நோக்கி நீட்டி, அதுக்கு வாய்ப்பே இல்ல. முதல்ல என் கைக்கு அந்த மாத்திரைகள் வரணும். ஆனா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், அதை எடுத்துட்டு நான் இங்கிருந்து ஓடி போயிட மாட்டேன். என்னோட காயங்களை குணப்படுத்த தான் அந்த மாத்திரை எனக்கு தேவைன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் ஜீனாவின் முகத்தில் உதவியற்ற ஒரு உணர்வு தெரிந்தது. அவள் உள்ளுக்குள் ஜெயசமரனை நம்ப வேண்டுமா வேண்டாமா என்ற தயக்கத்தில் இருந்தாள். அதனால் சிறிது நேரம் யோசித்த பிறகு அவள் மெதுவாக, 10,000 பரமஜீவ மாத்திரைகள் ரொம்ப பெரிய தொகை. எங்க பைஜா குழுவோட புதிய தலைமுறை போர் வீரர்கள் ஒரு மாசத்துக்கு 1000 மாத்திரைகள் கூட வாங்க மாட்டாங்க. ஆனா நான் எப்படியாச்சும் சீக்கிரமா இவ்வளவு மாத்திரைகளை சேர்த்துருவேன். அது வரைக்கும் நீ உன்னோட காயங்களை குணப்படுத்திக்கிட்டே இரு. இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் என்றாள். ஜீனாவின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலை அசைத்தான். பிறகு திரும்பி வண்டியை நோக்கி நடந்து கொண்டே, சரி, நீங்க போய் அந்த மாத்திரைகளை சீக்கிரம் தயார் பண்ணுங்க. அடுத்த 2 நாள்ல என் காயங்களை முழுசா குணப்படுத்த நானும் முயற்சி பண்றேன். ஆனா அதுல ஏதாவது தாமதமானா அந்த தெய்வீக தாந்திரிகனோட தாக்குதல்களை என்னால கூட தடுக்க முடியாது என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் நேராக வண்டிக்குள் சென்றான். ஆனால் ஜீனா இன்னும் பதட்டமான முகத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் பைஜா குழுவில் இருந்த ஒருவன் முன் வந்து வண்டியை நோக்கி பார்த்தபடியே ஜீனாவிடம், ஜீனாக்கா, இந்த பையனை நம்ம நம்பலாமா? அவன்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஒரு தெய்வீக தாந்திரிகரை சமாளிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயமே இல்ல. அவனால அது முடியுமாங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியலக்கா என்றான். அவன் மட்டுமல்ல, ஜெயசமரனால் அந்த பெரிய பணியை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை மற்றவர்களிடமும் உறுதியாக இல்லை. எல்லோரின் முகத்திலும் அதே சந்தேகமே தெரிந்தது. அதையெல்லாம் கவனித்த ஜீனா, இன்னைக்கு நம்மளை தாக்குற மந்திர மிருகங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தரால கட்டுப்படுத்தப்பட்டதுதான். இவ்வளவு பெரிய சக்தி ஒரு தெய்வீக தாந்திரிகருக்கு மட்டும்தான் இருக்கும். கடந்த சில நாளா நான் பார்த்த வரைக்கும் இந்த ஜெயசமரன் சும்மா பேசுறவன் மட்டும் இல்ல. அதுவும் இல்லாம இப்போதைக்கு நமக்கு வேற வழியும் இல்ல. நமக்கு அந்த சர்வஜீவி பழம் கண்டிப்பா தேவை. பரமஜீவ நிலை அடைய நான் அந்த பழத்தை தான் பயன்படுத்தணும். இல்லனா 5 குழுவோட போட்டியில பைஜா குழுவுக்கு பெரிய பிரச்சனை வரும் என்றாள். பிறகு அவள் சிறிது இடைவெளி எடுத்து அனைவரையும் பார்த்து, அதனால இப்போதைக்கு இந்த பையன் சமரனால அந்த தெய்வீக தாந்திரிகரை வீழ்த்த முடியும்னு நம்புவோம் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட பிறகும் மற்ற போர் வீரர்கள் இன்னும் சிறிய தயக்கத்தோடு இருந்தாலும் சம்மதமாக தலையசைத்தனர். உண்மையில்
பைஜா குழுவின் சக்தி வாய்ந்த வீரர்கள் சில மணி நேரத்தில் இங்கு வந்து சேர்வது சாத்தியமில்லாத விஷயம். அதனால் இப்போதைக்கு ஜீனாவும் அவளுடைய குழுவும் அவர்களால் செய்ய முடிந்ததை செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் உடனே வேலையில் இறங்கினர். சுமார் அரை மணி நேரத்திற்குள் ஜீனா 10,000 பரமஜீவ மாத்திரைகளை சேர்த்து விட்டார். ஜெயசமரன் இதை அறிந்து வண்டிக்குள் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தான். அவனுக்கும் அந்த அற்புதமான பழத்தை பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அதை அவன் தனியாக பெறுவது, குறிப்பாக இத்தனை திறமையான போர் வீரர்கள் இருக்கும் போது மிக கடினம். ஆனால் பைஜா குழுவுடன் சேர்ந்து சென்றால் ஒருவேளை அனைவரும் அந்த பழத்தை பெறும் வாய்ப்பு இருந்தது. அந்த நேரத்தில் அதை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்கலாம் என்று நினைத்தான். பிறகு அவன் கையில் இருந்த மாத்திரைகளை பார்த்து கொண்டே, எப்படியோ இன்னும் 2-3 நாள்ல நான் முழுசா குணமாயிடுவேன் என்று நினைத்தான். பின்னர் ஜெயசமரன் வெள்ளை மாத்திரைகளை பையிலிருந்து வெளியே எடுத்த உடனே அந்த மாத்திரைகள் அவனை சுற்றி மெதுவாக சுழன்றன. பிறகு அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து அவற்றின் உள்ளே இருந்த பரமஜீவ சக்தியை தன்னுள் இழுக்க தொடங்கினான். உடனே அந்த சக்திகள் அவன் உடல் முழுவதும் ஓடி அவன் காயங்களை வேகமாக குணப்படுத்தின. இதனால் ஜெயசமரன் உள்ளுக்குள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தான். இப்படியாக சில நாட்கள் கடந்தன. ஜெயசமரன் வண்டியிலிருந்து வெளியே வரவே இல்லை. அவன் முழு நேரத்தையும் பரமஜீவ மாத்திரைகளில் இருந்த சக்தியை உறிஞ்சு கொண்டு குணமாவதற்காகவே செலவழித்தான். இந்த மாத்திரைகள் அவன் நினைத்ததை காட்டிலும் அதிகமான பலன்களை தர தொடங்கின. அதனால் அவனது காயங்கள் குணமாவது மட்டுமல்லாமல் அவன் சக்தியும் முன்பை விட அதிக அளவில் உயர்ந்தது. இந்த நாட்களில் வாயு குழுவும் பைஜா குழுவை மீண்டும் தாக்கவில்லை. முந்தைய தாக்குதலில் அவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதால் அவர்கள் அச்சப்பட்டு சிறிது பின்வாங்கினார்கள். அதனால் அந்த அமைதியை ஜெயசமரன் முழுமையாக பயன்படுத்தி கொண்டான். வண்டியின் உள்ளே அவன் கண்களை மூடி அமர்ந்தபடியே தனது உடலின் ஒவ்வொரு காயத்தையும் கட்டுப்படுத்திய சக்தியால் மெதுவாக சீரமைத்தார். இதற்கிடையில் பைஜா குழுவின் வண்டி ராஜ் தீவின் ஆழ பகுதிகளுக்கு சென்றது. அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் சக்தி வாய்ந்த வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தெளிவாக தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் கண்களை திறந்து, கடைசியா என்னோட காயங்கள் எல்லாம் முழுசா குணமாயிருச்சு என்றான். இந்த அறியாத தீவில் உயிர் வாழ அவனுக்கு துணை நிற்கும் ஒரே விஷயம் அவன் சக்திதான் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். இப்போது அந்த சக்திகள் திரும்பியதால் அவன் தன்னை பற்றி உறுதியாக இருந்தான். பிறகு அவன் மீண்டும் கண்களை மூடி உடலில் ஓடிய புதிய ஆற்றலை உணர்ந்து, இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, சும்மா இருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்தி நான் 9ஆம் நிலையை அடைய முயற்சி பண்ணலாம் என்று நினைத்தான். அப்போது அவன் அருகில் இன்னும் 4000 பரமஜீவ மாத்திரைகள் மீதம் இருப்பதை பார்த்ததும் அவற்றை எடுத்து மேலும் சக்தியை உறிஞ்ச தொடங்கினான். பிறகு மெதுவாக மாத்திரைகளில் இருந்த ஆற்றல் ஒரு சிறிய சூறாவளி போல எழுந்து நேராக ஜெயசமரனின் உடலில் இறங்கியது. அந்த சக்தி அவன் ஆற்றலை இன்னும் வேகமாக உயர்த்தியது. அதோடு சிறிது நேரம் கழித்து அவன் உடலின் உள்ளே ஒரு சிறிய வெடிப்பை உணர்ந்தான். அது 9ஆம் நிலைக்கான சோதனை தொடங்குவதை சுட்டி காட்டியது. இந்நேரத்தில் ராஜ் தீவு மலை என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய மலை ஒன்று இருந்தது. ஆயிரக்கணக்கான அடி உயரம் கொண்ட அந்த மலை மேகங்களை தாண்டி மேலே நீந்திருந்தது. அந்த மலையின் அருகே இருக்கும் காட்டு பாதைகள் பலரால் நிரம்பி இருந்தன. அந்த மலை சிகரத்தை பார்த்தவர்கள் அனைவரின் கண்களிலும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் பேராசையும் தெரிந்தது. காரணம், அற்புதமான சர்வஜீவி பழம் அந்த மலை மேற்பகுதியில் இருப்பதாக பரவும் செய்திதான். அப்போது அந்த மலையை சுற்றி பல சக்தி வாய்ந்த போர் வீரர்களும் பயங்கரமான மந்திர மிருகங்களும் திரண்டிருந்தன. அந்த மிருகங்கள் கர்ஜித்து மனிதர்களை அங்கிருந்து வெளியேற சொல்வது போல தோன்றின. அந்த மிருகங்கள் தங்கள் உள்ளுணர்வால் இந்த மனிதர்கள் எதற்காக இங்கு வந்தார்கள் என்பதை நன்றாகவே யூகித்திருந்தன. ஆனால் மனிதர்கள் எந்த அச்சுறுத்தல்களுக்கும் பின்வாங்கவில்லை. ஏனெனில் சர்வஜீவி பழத்தின் பேராசை அவர்களை தடுக்காமல் முன்னோக்கி தள்ளியது. அந்த சமயத்தில் காட்டின் வழியாக பைஜா குழு வெளிவந்து மலையின் அடிவாரத்தில் நின்றது. முன்னிலையில் இருந்த ஜீனா அவர்களை சுற்றி பேசிக் கொண்டிருந்த மக்களின் உரையாடல்களை கேட்டும் அங்கு வந்திருக்கும் கூட்டத்தை கண்டும் சிறிது கவலைப்பட்டாள். பிறகு அவள் மெதுவாக ஒரு வண்டியை பார்த்து, இந்த சமரம் இப்ப எந்த நிலைமையில இருக்கானோ என்று நினைத்தாள். அப்பொழுது பைஜா குழுவை சேர்ந்த ஒரு போர் வீரன் வண்டியின் திசையை பார்த்து ஒருவித பதட்டத்துடன், ஜீனாக்கா அங்க பாருங்க என்றான். இதை கேட்ட ஜீனா உடனே முன்னோக்கி பார்த்தாள். சிலர் அவர்களை நோக்கி நெருங்கியதை பார்த்தபோது அவள் கண்களில் ஒரு கடினமான வெளிச்சம் தோன்றியது. அந்த குழுவின் முன்புறம் நீல நிற ஆடையில் ஒரு இளைஞன் நின்றிருந்தான். அவன் தோற்றம் அழகாக இருந்தாலும் கண்களில் இருந்த அகந்தை தெளிவாக தெரிந்தது. உடனே பைஜா குழுவின் ஒரு போர் வீரன் மெதுவாக, இந்த வர்ணேஷ் இங்க என்ன பண்ண வந்திருக்கான் என்று கேட்டான். வருணேஷ் என்ற பெயர் அனைவருக்கும் தெரிந்ததே. காயல் குழுவின் புதிய தலைமுறையின் திறமையான போர் வீரர்களில் ஒருவனாக அவன் கருதப்படுகிறான். சில காலத்திற்கு முன்பு அவன் ஜீனாவை தனது துணைவியாக பெற முயன்றான். ஆனால் ஜீனா அவனை மறுத்தவுடன்
வருணேஷ் கோபமடைந்து அவளை வெறுக்க தொடங்கினான். அந்த நாள் முதல் அவளை பழிவாங்க அவன் வாயுக்குழுவின் பக்கம் நின்று கொண்டான். அருகில் இருந்த பலரும் இந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தனர். அந்த மக்களிடையே வாயுக்குழுவைச் சேர்ந்த துரியனும் தனது குழுவுடன் முன்னணியில் நின்றிருந்தார். அப்போது துரியனின் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. ஏனெனில் வருணேஷ் பைஜா குழுவை எதிர்க்கப் போவதை அவன் முன்பே அறிந்திருந்தான். அந்த நேரத்தில் துரியன் தனது பின்னால் என்ற கருப்பு ஆடை அணிந்த தாந்திரிகரிடம் அமைதியாக, நீ சொன்ன அந்த பைஜா குழுவோட மர்மமான போர் வீரன் யாரு? அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனு நீதானே சொன்ன என்று கேட்டார். அதற்கு கருப்பு ஆடை அணிந்த தாந்திரிகர், ஆமா, அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான். ஆனா என்னால அவனை எதிர்த்து நிற்க முடியும்னு நம்புறேன் என்றார். அதை கேட்ட துரியன் சிரித்துக் கொண்டே, உன்னால முடியாட்டி வேற யாரால முடியும்? எல்லாத்துக்கும் மேல நீ ஒரு தெய்வீக தாந்திரிகர். காயல் குழு புதிய தலைமுறையில இவ்வளவு திறமையோட யாராவது இருக்கிறது ரொம்ப அரிதான ஒண்ணு. அந்த நிலைமையில உன்னை எதிர்த்து யாரு நிக்க முடியும்? வரப்போற 5 குழுக்களோட போட்டியில உன்னையும் அண்ணனையும் நம்பிதான் நாங்க இருக்கிறோம் என்றான். துரியனின் வார்த்தைகள் அந்த தாந்திரிகருக்கு பெருமை சேர்த்தன. அவன் உடனே, பைஜா குழுவோட குணா கூட ரொம்ப திறமையானவன் தான். நான் அவன் கூட நேரா சண்டை போட்டா ஒருவேளை அவனை வெல்ல முடியாம போகலாம். அதுக்காக தான் எனக்கு அண்ணனோட உதவி தேவைப்படும். போன தடவை அவன் உயிரோட தப்பிச்சது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா பரவாயில்ல, அவனால வரப்போற குழுக்களோட போட்டியில பங்கேற்க முடியாது. அவன் இல்லாம பைஜா குழுவோட புதிய தலைமுறைக்கு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றான். இதை கேட்ட துரியன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் அவன் பார்வை தூரத்தில் பைஜா குழுவை நெருங்கிக் கொண்டிருந்த வருணேஷை நோக்கி திரும்பியது. அதை கவனித்த துரியன் சிரித்துக் கொண்டே, எப்படியாவது நான் அந்த அற்புதமான சர்வஜீவி பழத்தை எடுக்கணும். அது மட்டும் என் கைக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் ஜீனா எனக்கு எதிரா நிக்க முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி பைஜா குழு மறைச்சு வச்சிருக்கிற அந்த மர்மமான போர் வீரனை நான் பார்க்கணும். வாயு குழுவுக்கு எதிரா நிக்க துணிஞ்சவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் என்றான். அத்தியாயம் 1809. வருணேஷ் பைஜா குழு இருந்த இடத்திற்கு வந்ததும் அங்கிருந்த ஜீனாவை பார்த்து ஒரு புன்னகையுடன், ஜீனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படியும் துரியன் அண்ணா தான் சர்வஜீவி பழத்தை எடுக்க போறாரு. அதனால நீங்க எல்லாரும் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்த வழியிலே திரும்ப போயிருங்க. இல்லனா உங்க குழுவுல எத்தனை பேர் இங்க இருந்து உயிரோட திரும்பி போவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பட்டியல்ல உன்னோட பேரும் இருக்கலாம் என்றான். வருணேஷின் வார்த்தைகள் பைஜா குழு வீரர்களின் முகத்தில் உடனே கோபத்தை உண்டாக்கின. ஆனால் ஜீனா அமைதியாக, நான் உன்னோட தலைவர்களுக்கே பயப்பட மாட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்களோட நாய்களுக்கு எப்படி பயப்படுவேன்? வர்ணேஷ், துரியன் உன் கூட இருக்கான்னு இவ்வளவு தைரியமா இங்க வந்து குறைச்சிட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் பண்ணா நீ எங்க பைஜா குழுவை விட சக்தி வாய்ந்தவன் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? எங்க பைஜா குழுவுக்கு ஒரு வெறி பிடிச்ச நாயோட வாளை எப்படி வெட்டுறதுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும் என்றாள். ஜீனாவின் வார்த்தைகள் வருணேஷை உடனே கோபத்தில் ஆழ்த்தின. அவன் திடீரென முன்னேறி ஜீனாவை தாக்க முயன்றான். அதை பார்த்த ஜீனா வேகமாக பின்வாங்கி அந்த தாக்குதலை தவிர்த்தாள். ஆனால் உடனே அவள் பின்னால் லீனா நின்றிருப்பதை கவனித்ததும் ஜீனாவின் முகத்தில் பயம் தெரிந்தது. அடுத்த நொடியே வருணேஷின் தாக்குதல் நேராக லீனாவை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த லீனா அதிர்ச்சியிலும் பயத்திலும் தன்னால் முடிந்த சிறிய சக்தியை வெளிப்படுத்தி எதிர்க்க முயன்றார். ஆனால் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் வருணேஷின் சக்தி வாய்ந்த தாக்குதல் நேராக லீனாவை தாக்கியது. அந்த தாக்குதலின் வலிமையால் லீனாவின் உடல் பின்வாங்கி தள்ளப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக பைஜா வீரர்கள் அவளை தரையில் விழுவதற்கு முன் பிடித்து காப்பாற்றினர். லீனாவின் பலவீனமான முகத்தை பார்த்ததும் அவர்கள் கண்களில் தீவிரமான கோபம் எழுந்தது. அப்போது ஜீனா குரலில் நடுங்கும் கோபத்துடன், வர்ணேஷ், உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? நான் இனி உன்னை உயிரோடவே விட மாட்டேன். மாய குழு உன் கூட இருந்தா உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ லீனாவை தாக்கி பெரிய தப்பு பண்ணிட்ட என்று கத்தினாள். அப்போது ஜீனாவின் கண்களில் இருந்த கொலைவெறியை பார்த்த வருணேஷின் முகம் ஒரு நிமிடம் நிறம் மாறியது. ஆனால் அவன் உடனே தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டு, இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. நீ என்கிட்ட அப்படி பேசாம இருந்திருந்தா நான் உன்னை தாக்கி இருக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம நான் உன்னதான் தாக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ விலகிட்ட, அது போய் லீனா மேல பட்டுருச்சு. இதெல்லாம் உன்னோட தப்பு தான் ஜீனா என்று சிரித்தான். ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் துரியன் தான் இருந்தான். அவன் உத்தரவின் பேரில் தான் வருணேஷ் இங்கு வந்து குழப்பத்தை உருவாக்கி பைஜா குழுவை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தான். அதனால் தான் அவன் அவர்களை பற்றி பயப்படவில்லை. மறுபுறம் வருணேஷின் வார்த்தைகளை கேட்ட ஜீனாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவள் உடனே கைகளில் சக்தியை திரட்டி ஒரு வாளை உருவாக்கினாள். பிறகு அவள் வருணேஷை தாக்க போன அந்த நொடியில் திடீரென்று சிலர் வருணேஷின் முன்னே வந்து நின்றனர். அவர்களில் முன்னால் நின்ற துரியன், ஓ ஜீனா,
இதுக்கெல்லாம் இவ்வளவு கோவப்பட வேண்டியதில்ல. இது ஒரு சின்ன விஷயம்தான். அதனால இதை இதோட விட்டுரு என்றான். அப்போது கருப்பு ஆடை அணிந்திருந்த தாந்திரிகர் பைஜா குழுவில் இருந்தவர்களை ஒவ்வொருவராக பார்த்து யாரோ ஒருவரை தேடினான். ஜெயசமரன் அங்கு இல்லாததை உணர்ந்ததும் அவன் பார்வை அருகில் நின்றிருந்த ஒரு வண்டியில் சென்று நின்றது. அப்போது துரியனும் அந்த வண்டியை பார்த்தான். அந்த நொடியில் அவன் கண்களில் ஒரு இரக்கமின்மை தோன்றியது. பிறகு அவன் கையை உயர்த்தி வண்டியை அழிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய சக்தியை வெளிப்படுத்தினான். துரியனின் இந்த செயலை கண்ட ஜீனா ஒரு நொடி ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அடுத்த நொடியே ஜெயசமரன் பயிற்சி செய்து கொண்டிருந்த வண்டியை நோக்கிதான் தாக்குதல் செல்கிறது என்பதை புரிந்ததும் அவளது முகம் நிறம் மாறியது. அதைத் தொடர்ந்து துரியனின் தாக்குதல் வண்டியை நேராக தாக்கி அது தீப்பிடித்து பல துண்டுகளாக சிதறியது. பிறகு அதிலிருந்து புகை மேலெழும்பியதை பார்த்த துரியன் குழப்பத்துடன், ஆனா அது யாருமே இல்லையே என்றான். அந்த நொடியில் கருப்பு ஆடையில் இருந்த தாந்திரிகரின் கண்களில் கவலை தோன்றியது. அவன் உடனே துரியனின் முன் ஒரு பலமான கேடயத்தை உருவாக்கினான். கேடயம் உருவான அடுத்த நொடியே மிக ஆபத்தான ஒரு தாக்குதல் அதை கடுமையாக தாக்கியது. அந்த வெடிப்பின் நடுவே துரியனின் முகத்தில் இருந்த இரக்கமின்மை இன்னும் ஆழமானது. பிறகு அவன் மெதுவாக, கடைசியா அவன் வெளியே வந்துட்டான் என்றான். அந்த நேரத்தில் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் எரிந்து கொண்டிருந்த வண்டியின் மேல் இருந்தது. அப்போது அங்கு ஒரு திமிரான சக்திகள் அலைவாய்ந்து கொண்டிருந்தன. அதன் Uploaded by Myths Tamil Stories. சமரன் அங்கே நின்று கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. அவனை பார்த்த உடனே ஜீனா மற்றும் பைஜா குழு வீரர்களின் முகத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தோன்றின. அப்போது ஜெயசமரன் துரியனை பார்த்து சிரித்துக் கொண்டே, அட கடவுளே, நீ எனக்குன்னே இந்த மாதிரி யாரையும் அமைதியா வாழ விடாத திமிரு பிடிச்சவனுங்களா பார்த்து பார்த்து அனுப்பி வைப்பியோ? இவனுங்கெல்லாம் எங்க இருந்துதான் வரானுங்களோ என்றான். அந்த நேரத்தில் துரியன் ஜெயசமரனை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் உள் சக்திகளை கவனித்து, அண்ணா, இந்த பையன் 9ஆம் நிலை நிரஞ்சன யோகிதான். நீ சொன்ன அந்த மர்மமான போர் வீரன் இவன் தானு உனக்கு உறுதியா தெரியுமா என்று கேட்டான். இதை கேட்ட கருப்பு ஆடையில் இருந்த தாந்திரிகர் ஜெயசமரனை கவனமாக பார்த்தார். பிறகு ஒரு நிமிடத்தில் அவன் சக்தியை முழுவதும் உணர்ந்துவிட்டு, ஆமா, இவன் தான் அந்த பையன் துரியன். அவனை பார்க்க 9ஆம் நிலை வீரன் மாதிரி இருக்கலாம், ஆனா அவனை குறைச்சு மதிப்பிடாத என்றான். அதை கேட்டதும் துரியன் சிரித்துக் கொண்டே, அப்படியா? ஆனா உண்மையை சொன்னா ஒரு 9ஆம் நிலை நிரஞ்சன யோகியால என்ன பண்ண முடியும்னு பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் என்றான். துரியன் அவனை பெருமையுடன் பார்த்துக் கொண்டிருந்தாலும் பைஜா குழுவின் வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அப்போது அவர்களின் முகங்களில் பெரிய குழப்பம் இருந்தது. இத்தனை காயங்களுக்கு பிறகும் ஜெயசமரன் 9ஆம் நிலைக்கு வந்தது எப்படி சாத்தியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் ஒரு பெரிய தெய்வீக தாந்திரிகரை எதிர்கொள்ள அவன் இவ்வளவு நம்பிக்கையோடு நிற்பது எப்படி என்று யாருக்கும் புரியவில்லை. மக்களின் நினைப்பில் ஜெயசமரன் குறைந்தபட்சம் ஜீனாவை போல சக்தி வாய்ந்தவனாக மாறியிருப்பான் என்று நினைத்தார்கள். ஆனால் யாரும் எதுவும் வெளியில் சொல்லவில்லை என்றாலும் எல்லோரின் கண்களிலும் ஒரு பதட்டம் இருந்தது. அப்போது 10,000 பரமஜீவ மாத்திரைகளும் வீணாகி விட்டதோ என்ற எண்ணம் அவர்கள் அனைவரின் மனங்களிலும் எழத் தொடங்கியது. ஜினியின் மனதிலும் அதே சந்தேகம்தான் இருந்தது. அவள் உடனே ஜெயசமரனை எரிச்சலுடன் பார்த்தாள். ஆனால் அவளது கொடூரத்தை கண்டு பயந்ததால் அவளால் எதையும் சொல்ல முடியவில்லை. அவள் திரும்பி ஜீனாவை பார்த்து ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் அவர்களில் ஜீனா மட்டும் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் ஜெயசமரனை பார்த்து கொண்டே, முதல்ல அவன் என்ன பண்றான்னு பாப்போம், எதையும் இப்பவே முடிவு பண்றது பெரிய முட்டாள்தனம் என்றாள். அதை கேட்ட ஜினி அமைதியாக தலையை ஆட்டினாள். அதே நேரத்தில் ஜெயசமரன் அங்கே அமைதியாக நின்றிருந்தான். வீரர்களின் முகத்தில் இருந்த கவலையை அவன் கவனித்திருந்தாலும் அவன் சிறிதும் அசையவில்லை. அப்போது அவன் பார்வை காயமடைந்த லீனா மீது விழுந்தது. தாக்குதலால் அவளது முகம் வெளிரி இருந்தது. அதை பார்த்தவுடன் ஜெயசமரனின் கண்களில் ஒரு கொடிய கோபம் மின்னியது. அவன் பற்களை கடித்துக் கொண்டு, லீனாவை தாக்குனது யாரு என்று கேட்டான். ஜெயசமரன் சிக்கலில் விழ வேண்டாம் என்று நினைத்த லீனா உடனே வாயில் இருந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு அவளுக்கு எதுவும் இல்லை என்று காட்டுவது போல நடந்து கொண்டாள். ஆனால் அவள் அருகில் இருந்த ஜினி தன் விரலை நீட்டி வருணேஷை சுட்டி காட்டி, அந்த பையன் தான் லீனாவை தாக்குனான் என்றாள். அதை கேட்டதும் ஜெயசமரனின் பார்வை நீல ஆடை அணிந்திருந்த வருணேஷின் மீது விழுந்தது. அவன் உடனே சத்தமாக, நீதான் லீனாவை தாக்குனதா என்று கேட்டான். ஆனால் வருணேஷ் எதற்கும் பயப்படவில்லை. மாறாக ஜெயசமரனை பார்த்து பெருமையாக சிரித்துக் கொண்டே, கேட்க நீ யாருடா? இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அதனால உன்னோட வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துக்கோ, இல்லனா ஏன்டா இப்படி பேசணும்னு பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ என்றான். வருணேஷ் 9ஆம் நிலையின் உச்சத்தில் இருந்தான். சக்தியை பார்க்கும் போது அவன் ஜெயசமரனை விட அதிக வலிமை கொண்டவனாக கருதப்பட்டான். அதனால்தான்
ஜெயசமரனால் அவனை எதுவும் செய்ய முடியாது என்று வருணேஷ் உறுதியாக நம்பினார். மேலும் துரியனும் அவனுடன் நின்றிருந்ததால் ஜெயசமரனை எதிர்த்து பேச வருணேஷுக்கு தைரியம் வந்தது. ஆனால் ஜெயசமரன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. பிறகு அவன் மெதுவாக வருணேஷை நோக்கி நடக்க தொடங்கினான். இதை பார்த்த பைஜா குழுவினர் எல்லோரும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை அறிய ஆவலாக இருந்தார்கள். அப்போது துரியன் சிரித்துக் கொண்டே, வருணேஷ், இந்த பையன் இத்தனை பேர் முன்னாடியும் உனக்கு சவால் விடுறான். இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. அவனை ஒரே அடியில கொன்னு அவனோட தப்ப அவனுக்கு புரியவை என்றான். துரியனின் வார்த்தைகள் வருணேஷை மேலும் தூண்டின. பிறகு அவன் சிரித்துக் கொண்டே தன் வாளை உருவி அதில் சக்தியை நிரப்பி நேராக ஜெயசமரனை தாக்கினான். ஆனால் வருணேஷின் தாக்குதல் வந்தாலும் ஜெயசமரன் தனது நடையை கூட நிறுத்தவில்லை. மாறாக அவன் தனது கையை நீட்டி ஒரு எளிய அசைவில் வாளை திசை திருப்பினான். அவனது தாக்குதல் இவ்வளவு எளிதாக தடுக்கப்பட்டதை பார்த்த வருணேஷின் முகத்தில் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. அவன் உடனே ஜெயசமரனின் கழுத்தை நோக்கி இன்னொரு கொடிய தாக்குதலை தொடுத்தான். ஆனால் அப்போதும் ஜெயசமரன் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன் கைகளால் அந்த வாளை பிடித்தான். வேறு யாராவது இதை செய்திருந்தால் அந்த வாளின் சக்தி அவர்களது கைகளை வெட்டி இருக்கும். ஆனால் ஜெயசமரனின் கைகள் இரும்பை போன்றவை. அதனால் அவன் அந்த வாளை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் தன் முஷ்டியை இறுக்கியவுடன் அந்த வாள் துண்டு துண்டாக உடைந்து சிதறியது. இதை பார்த்த வருணேஷ் அதிர்ச்சியது. இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். ஆனால் ஜெயசமரன் எதுவும் பேசாமல் இரக்கமற்ற கண்களால் அவனை பார்த்தான். பின்னர் ஒரு அடி முன்னேறி மின்னல் வேகத்தில் அவனை நோக்கி பாய்ந்தான். இந்த வேகத்தை கண்டு வருணேஷ் பயந்து உடனே பின் வாங்கினான். அதே நேரத்தில் அவன் விரைவாக மற்றொரு வாளை சக்தியால் உருவாக்கி நேராக ஜெயசமரனை தாக்க முயன்றான். அப்போது வேகமாக முன்னேறி கொண்டிருந்த ஜெயசமரன் ஒரு சக்தி வாய்ந்த குத்தால் வருணேஷின் வாளை தாக்கினான். அந்த குத்து சாதாரணமாக தோன்றினாலும் அது ஒரு மலையை கூட அசைக்கும் வலிமை கொண்டது. அதனால் வாள் மீண்டும் உடைந்தது. அதோடு இந்த முறை அந்த குத்து நேராக வருணேஷின் உடலில் மோதி அவனை பின்னால் தூக்கி வீசியது. அந்த ஒரு நொடியில் வருணேஷ் தனது உடலுக்குள் ஒரு கொடிய சக்தி வெடித்து பாய்வதை உணர்ந்தான். உடனே அவன் முகம் வெளிரி இரத்தத்தை வாந்தி எடுத்து பல நூறு அடிகள் பறந்து சென்று விழுந்தான். அவனை பிடிக்க ஓடிய அவனது சக வீரர்கள் கூட அந்த தாக்குதலின் அதிர்ச்சியால் கைகள் உடைந்து தரையில் விழுந்தனர். ஒரே ஒரு அடியிலேயே வருணேஷை இவ்வளவு கடுமையாக காயப்படுத்தியதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் நடுங்கினார்கள். மேலும் ஜெயசமரன் இப்போது தனது உடல் வலிமையை மட்டுமே பயன்படுத்தி இருந்தான். ஒருவேளை அவன் தனது சக்திகளையும் அதில் சேர்த்திருந்தால் வருணேஷை காப்பாற்றி இருக்கவே முடியாது. இந்த போரின் முடிவை கண்டு பைஜா குழு வீரர்களின் மனதில் இருந்த அனைத்து சந்தேகங்களும் மறைந்தன. 10,000 பரமஜீவி மாத்திரைகள் வீணாகவில்லை என்பதில் அவர்கள் உள்ளுக்குள் நன்றி கூறினர். முன்னணியில் நின்ற ஜீனா கூட ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். சரியாக இருந்தது என்று நினைத்தார். அந்த நேரத்தில் ஜெயசமரன் தரையில் விழுந்து வருணேஷை பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவன் துரியனை பார்த்து ஒரு சிறிய புன்னகையுடன், இப்ப நான் இந்த விஷயத்துல முழுசா கால் வச்சிட்டேன். உங்களை யாருக்கு தைரியம் இருந்தாலும் என் கூட வந்து மோதலாம் என்றான். ஜெயசமரன் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே மலைக்கு கீழே இருந்த சூழல் ஒரே நேரத்தில் பதட்டமாக மாறியது. அப்போது துரியனின் முகத்தில் இருந்த கோபம் தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் ஜீனாவும் முன்னே வந்து ஜெயசமரனின் பக்கத்தில் நின்றாள். அவள் முன்னேறியதை பார்த்த பைஜா குழுவின் மற்ற வீரர்களும் அமைதியாக அவர்களின் பக்கத்தில் நின்றனர். அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் வாயு குழுவை தீவிரமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் பைஜா குழு பின்னோக்கி செல்ல போவதில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த காட்சியை பார்த்த துரியனின் கண்களில் ஒரு கொலைவெறி தோன்றியது. ஆனால் ஒரு நொடிக்கு பிறகு அவன் ஜெயசமரனை பார்த்து சிரித்துக் கொண்டே, நீ ரொம்ப தைரியமானவன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல நீ தலையிட்டது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. வாயு குழுவுக்கும் உனக்கு நடுவுல எந்த ஒரு விரோதமும் இல்ல. நீ விரும்புனா நாம நண்பர்களா இருக்கலாம். ஆனா நீ எங்க எதிரியாக விரும்புனா உன்னால இனி ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோ என்றார். அதற்கு ஜெயசமரன் ஒரு புன்னகையுடன், நம்ம 2 பேரோட நேரத்தையும் வீணாக்காத. உன்னை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்ல. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு என்றான். அப்போது துரியன் சிரித்துக் கொண்டே இருந்தாலும் அவன் கண்களில் இருந்த கொலைவெறியை அவனால் மறைக்க முடியவில்லை. சுற்றிலும் நின்ற வலிமை மிக்க வீரர்களை பார்த்தபோது அவன் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. எதுவாக இருந்தாலும் யாரும் இதுவரை சர்வஜீவி பழத்தை பார்த்ததில்லை. இப்போது ஒரு சண்டை நடந்தால் அது வாயு குழுவுக்கு தான் இழப்பு அதிகமாகும். அதனால் பின்னர் அந்த பழத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு குறைந்துவிடும். இந்த எண்ணத்தால் துரியன் அமைதியாக கையை அசைத்து, நாம இங்கிருந்து போகலாம் தோழர்களே. நமக்கு இதை விட ரொம்ப முக்கியமான வேலைகள் பல இருக்கு என்றான். அவர்கள் செல்லும் போது கருப்பு ஆடையில் இருந்த போர் வீரன் ஜெயசமரனை பார்த்து கழுத்தை நெரிக்கும் சைகையை செய்து
ஒரு கொடிய சிரிப்புடன் துரியனை பின்தொடர்ந்து சென்றான். அவர்கள் அங்கிருந்து தூரம் சென்ற போது துரியன் அவனிடம், அண்ணா, அந்த பையன் இந்த தீவை விட்டு உயிரோட போக கூடாது, அது உன்னோட பொறுப்பு என்றான். அதற்கு கருப்பு ஆடையில் இருந்த போர் வீரன் பயங்கரமாக சிரித்து, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நேரம் வரும்போது அந்த பையனை நான் என்னோட பொம்மையா மாத்திருவேன் என்றான். வாயு குழுவினர் சென்ற பிறகு ஜீனா ஜெயசமரனை பார்த்து, இந்த தடவை வாயு குழுவை நீ பயங்கரமா கோபப்படுத்திட்ட, அதனால அவங்க கண்டிப்பா உன்னை பழிவாங்க வருவாங்க என்றாள். ஜெயசமரன் அதை கேட்டு, நான் ஏற்கனவே உங்க கூட ஒப்பந்தம் போட்டுட்டேன், அதனால உங்க குழுவை பாதுகாக்கிறது என்னோட கடமை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப பலவீனமானவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நான் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஜீனா ஒருவித ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, நீ 9ஆம் நிலை வீரன் தான், ஆனா உன்னோட உண்மையான சக்தி அதை விட ரொம்ப அதிகம். உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா நீ அந்த தெய்வீக தாந்திரிகளை எதிர்க்க எங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் பொய்யாக போறதுலன்னு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு என்றாள். ஆனால் ஜெயசமரன் அதற்கு பதிலளிக்காமல் அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். அங்கே பல சக்தி வாய்ந்த வீரர்களின் வலிமையை உணர்ந்தவன், இங்க இருக்கிற பல பேரும் ரொம்ப வலிமையான வீரர்களா இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் வடமேற்கு திசையிலையும் கொஞ்சம் பேர் தென்மேற்கு திசையிலையும் இருக்காங்க என்றான். அவன் சொன்ன வடமேற்கு பகுதியில் உயரமான இளைஞன் ஒருவன் சில வீரர்களுடன் நின்று கொண்டிருந்தான். அதே நேரத்தில் தென்மேற்கில் இன்னொரு இளைஞன் ஒரு பாறையின் மீது தனியாக அமர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் ஜெயசமரன் அவன் மனதில், இவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு ஒரு இளைஞன் மட்டும் தனியா வந்திருக்கான், அப்படின்னா அவன் அவ்வளவு பலசாலின்னு அர்த்தம். இதையெல்லாம் வச்சு பார்த்தா அந்த சர்வஜீவி பழத்தை எடுக்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது என்று நினைத்தான். அத்தியாயம் 1810. வடமேற்கில் நீல நிற ஆடை அணிந்த உயரமான இளைஞன் ஒருவன் நின்றிருந்தான். தென்மேற்கில் ஒரு கையில்லாத இளைஞன் தனியாக பாறையில் அமர்ந்திருந்தான். இந்த ஆபத்தான இடத்திலும் அவன் தனியாக வந்திருப்பதை பார்த்த ஜெயசமரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் முகத்தில் இருந்த ஆச்சரியத்தை பார்த்த ஜீனா அவனிடம், வடமேற்கு திசையில் இருக்கிற வீரர்கள் மேகவாலி குழுவோட வீரர்கள். அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற அந்த பையன் தான் ஹர்ஷாத். மேகவாலியோட புதிய தலைமுறையில அவன் ரொம்ப திறமையான போர் வீரன். அவனோட வலிமையை பத்தி சொல்லணும்னா அவன் கூட பரமஜீவ நிலைக்கு 1/2 அடி தூரத்துலதான் இருக்கான். அங்க தென்மேற்கு திசையில இருக்கிற அந்த பையனும் அதே அளவு ஆபத்தானவன் தான். அவனை நாங்க எல்லாரும் லால் திஷான்னு கூப்பிடுவோம். திஷான் எந்த ஒரு குழுவிலையும் இல்லாதவன், ஆனா வான் மண்டலத்துல அவனுக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகம். அவனும் பரமஜீவ நிலைக்கு 1/2 அடி தூரத்துல இருக்கிறவன் தான். அதுவும் இல்லாம அவன் பரமஜீவ நிலையில இருக்கிற ஒருத்தன் கூட நேரடியா மோதி இருக்கான்னு ஒரு வதந்தியும் இருக்கு. அவனால அவனை ஜெயிக்க முடியலனாலும் அந்த வீரனை காயப்படுத்தி அங்கிருந்து தப்பி இருக்கான் என்றாள். இந்த கதையை கேட்டவுடன் ஜெயசமரனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அதனால் அவன் உடனே பாறையில் அமர்ந்திருந்த அந்த இளைஞனை கவனமாக பார்த்தான். அப்போது திஷானுக்கு ஒரு கை இல்லை என்பதை அவன் உடனே உணர்ந்தான். அதனால் தான் மக்கள் அவனை லால் என்று அழைத்தனர். அந்த நிமிடத்தில் ஜெயசமரனின் மனதில் ஒரு எண்ணம் வந்து, இந்த வான் மண்டலத்திலேயே இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க இருந்தா அசுர கடல் மாதிரி பெரிய இடங்கள்ல எவ்வளவு பெரிய வீரர்கள் இருப்பாங்க. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்குது என்று நினைத்தான். ஜெயசமரன் அவனை பார்த்து கொண்டிருக்க திஷானும் அவனது பார்வையை உணர்ந்து திரும்பி பார்த்தான். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் எந்த பயமும் இல்லை. இந்த பகுதியில் திஷான் மிகவும் பிரபலமானவன் என்றாலும் ஜெயசமரனுக்கு அவனை பார்த்து அச்சமில்லை. ஏனென்றால் அவனுக்கு ஏற்கனவே ஒரு ஆரம்ப பரமஜீவ நிலை வீரனை வீழ்த்திய அனுபவம் இருந்தது. சில நொடிகள் ஜெயசமரனை பார்த்த திஷான் பின்னர் தனது கவனத்தை வேறு திசைக்கு மாற்றிக்கொண்டான். இதற்கிடையில் ஜீனா ஜெயசமரனிடம் மேலும், இந்த வீரர்களை தவிர இன்னும் பல ஆபத்தானவங்களும் இங்க வந்திருக்காங்க சமரா. அவங்க எல்லாம் 9ஆம் நிலை வீரர்கள் மாதிரி இருந்தாலும் அவங்க ஒண்ணு சேர்ந்தா ஒரு ஆரம்ப நிலை பரமஜீவ வீரனை கூட சவால் செய்ய முடியும். அதனால நாம சர்வஜீவ பழத்தை எடுக்கும் போது பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இப்போதைக்கு இந்த மலையில விஷம் மூடு பண்ணி இருக்கு. அது இந்த மத்தியானத்துக்குள்ள கலைஞ்சு போயிடும். மூடு பண்ணி மறைஞ்சதும் இந்த மலையில போர் ஆரம்பமாயிடும் என்றாள். இதை கேட்டு ஜெயசமரனும் நிலைமையை புரிந்து கொண்டான். பிறகு அவன் லீனாவின் காயங்களையும் பரிசோதித்தான். இப்போது மலையின் அடிவாரத்தில் நிறைய மக்கள் இருந்த போதும் அந்த இடம் முழுவதும் ஒரு ஆழமான அமைதி இருந்தது. அங்கிருந்த அனைவரும் மலையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். நேரம் செல்ல செல்ல அவர்களின் கண்களில் பேராசை மேலும் பெருகியது. பிறகு சூரியன் மேலெழ ஆரம்பித்ததும் மலையை மூடியிருந்த விஷ மூடுபனி மெதுவாக கலைந்து போனது. அது முழுவதும் மறைந்ததும் எல்லா திசைகளிலிருந்தும் பலத்த காற்று எழுந்தது. அதனுடன் எண்ணற்ற வீரர்கள் மலையை நோக்கி ஓடத் தொடங்கினர். அந்த ஓட்டத்தோடு சர்வஜீவி பழத்திற்கான பந்தயம் தொடங்கியது. அங்கிருந்த அனைவருமே மலையில் ஏறுவதை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் கவலை தெரிந்தது. அதை கவனித்த ஜீனா, இந்த கூட்டத்தை நாம தடுக்கவே முடியாது சமரா. சர்வஜீவி பழம் 9ஆம் நிலை நிரஞ்சன யோகிகளுக்கு மிகப்பெரிய வரம். அதை எடுத்தா
பல வருஷங்களா தேடி தேடி பண்ண பயிற்சியோட பலன் ஒரு சில நொடிகள்லாம் நமக்கு கிடைச்சிரும் என்றாள். பைஜா குழுவை சேர்ந்த சக்தி வாய்ந்த சில வீரர்களும் மலையில் ஏறினர். ஆனால் பலர் கீழேயே நின்று கொண்டனர். ஏனெனில் அங்கிருக்கும் மந்திர மிருகங்கள் அவர்களின் சக்திக்கு எட்டாதவை என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அதனால் தங்கள் குழுவுக்கே சுமையாக வேண்டாம் என்பதற்காகவே அவர்கள் அங்கேயே தங்கினர். அதன் பிறகு ஜெயசமரன், ஜீனா மற்றும் அவர்களுடன் இருந்த 12-15 திறமையான வீரர்கள் மலையின் மேல் ஏறத் தொடங்கினர். மேலேறும் போது ஜீனா மட்டும், இந்த மலையில பல மந்திர மிருகங்கள் இருக்கு, அதுல 8 பரமஜீவ வீரர்களை விட கொஞ்சம் குறைவான வலிமை கொண்டது. ஆனா இங்க ரொம்ப ஆபத்தான 3 தலை நாகம் ஒண்ணு இருக்கு. அது ஆரம்ப நிலை பரமஜீவிக்கு சமமான சக்தி கொண்ட கொடூர மிருகம். மத்த 8 மிருகங்கள் இந்த மலைக்கு போற வழிகளை பாதுகாக்குது. அதுல 3 தலை நாகம் தான் சர்வஜீவி பழத்தை பாதுகாக்குது. நாம போற பாதை அந்த மிருகங்களை நேருக்கு நேர் சந்திக்காத பாதையா இருக்கணும், இல்லனா அந்த பழத்தை நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாது என்றாள். ஜீனா மந்திர மிருகங்களை பற்றி ஜெயசமரனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அருகில் இருந்து மிருகங்களின் கர்ஜனை சத்தம் எழத் தொடங்கியது. அதை கேட்கும் போது மந்திர மிருகங்கள் மனிதர்களை தாக்க தொடங்கி இருப்பது தெளிவாக தெரிந்தது. அந்த சத்தங்களை கேட்டதும் ஜீனாவின் முகத்தில் சிறிய பயம் தோன்றினாலும் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் தோழர்களை அழைத்து விரைவாக மலையை நோக்கி ஏறத் தொடங்கினாள். அவர்கள் முன்னேறும் போது பல மந்திர மிருகங்கள் அவர்களின் குழுவை தாக்கின. அதிர்ஷ்டவசமாக அவை மிக சக்தி வாய்ந்தவை இல்லை. இருந்தாலும் அவற்றை சமாளிக்க வேண்டும் என்பதால் குழுவின் வேகம் கொஞ்சம் குறைந்தது. சுற்றி மிருகங்கள் கொல்லப்பட்டதை ஜெயசமரன் கவனித்ததும் அனைவரும் மீண்டும் முன்னோக்கி நகர தொடங்கினர். அந்த பாதையில் மந்திர மிருகங்களால் கொல்லப்பட்ட துரதிருஷ்டவசமான சில மனிதர்களின் அலறல்களும் கேட்கப்பட்டன. அந்த சத்தம் எல்லோரின் மனத்தையும் கனமாக்கியது. சிறிது தூரம் சென்று கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்த நேரத்தில் ஜெயசமரன் திடீரென, எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க என்றான். அவன் வார்த்தைகள் முடியும் முன்னே தரை அதிர தொடங்கியது. அதை பார்க்கும் போது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதல் அவர்களை நோக்கி வருவது தெளிவாக தெரிந்தது. அதை உணர்ந்த ஜெயசமரன் ஒரே நொடியில் காற்றில் உயர்ந்து நின்றான். அப்போது அவன் கண்களில் ஒரு கடினமான உறுதி தெரிந்தது. பிறகு பச்சை ஆற்றலை பயன்படுத்தி அவன் அந்த தாக்குதல்களை தடுத்து சிதறடித்தான். அதை பார்த்த பைஜா குழுவின் வீரர்கள் பயத்துடன் அவனை பார்த்து நன்றி தெரிவித்தனர். ஜீனாவும் நிம்மதியாக மூச்சு விட்டாள். ஏனெனில் அவளால் மட்டும் அனைவரையும் காப்பாற்ற முடியாது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதை தொடர்ந்து ஜெயசமரன் முன்னோக்கி பார்த்தபோது அவன் முகத்தில் கவலை தென்பட்டது. ஏனெனில் அவர்களுக்கு முன் பாறைகளால் ஆனது போல தோன்றும் ஒரு பெரிய மிருகம் நின்று கொண்டிருந்தது. அதன் உடலுக்குள் ஒளிந்திருந்த 2 சிவப்பு கண்கள் அவர்கள் அனைவரையும் பயங்கரமாக பார்த்து கொண்டிருந்தன. அதை பார்த்த ஜீனா தன் முஷ்டியை இறுக்கிக் கொண்டு, இது பாறை அறக்க மிருகம். நான் சொன்ன 8 ஆபத்தான மிருகங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது பரமஜீவ 1/2 அடி தூரம் வலிமை கொண்டது. சமரா, இது சீக்கிரம் முடிக்க நாம் எல்லாரும் சேர்த்து தாக்கலாமா என்று கேட்டாள். ஏனெனில் இங்கே நேரம் மிகவும் முக்கியமானது என்பதால் வேறு யாரையும் சர்வஜீவி பழத்தை பெறவிடக் கூடாது என்று அவள் எண்ணினாள். அதை புரிந்து கொண்ட ஜெயசமரனும் அதற்கு ஒத்துக்கொண்டார். ஆனால் வடமேற்கு பக்கம் இருந்து வரும் கொடூரமான கர்ஜனைகள் அவனது கவனத்தை மாற்றின. அந்த திசையில் காடு உடைந்து சிதறியது. அதோடு அங்கிருந்து 2 மிகப்பெரிய மந்திர மிருகங்கள் வெளிவந்தன. அவற்றின் தோற்றம் மிகவும் கொடூரமாக இருந்தது. அவற்றை பார்த்த உடனே ஜெயசமரன் மற்றும் அவனது தோழர்களின் முகங்களில் பதட்டம் தென்பட்டது. ஏனெனில் அந்த 2 மிருகங்களும் பரமஜீவ நிலைக்கு சமமான வலிமை கொண்டவை. அதே நேரத்தில் அந்த 2 மிருகங்களை நோக்கி விரைந்து வரும் 2 மனிதர்களை கண்ட ஜீனா கோபமாக, பிசாசுங்க, இவனுங்க கருப்பு கடற்கொள்ளையர்கள், இந்த மிருகங்களை வேணும்னே நம்ம இருக்கிற பக்கம் கொண்டு வரானுங்க என்றாள். இந்த கொள்ளையர்கள் மிகவும் தந்திரமானவர்கள். பைஜா குழுவை பலவீனப்படுத்தினால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிவார்கள். அதனால் 3 மிருகங்களையும் ஒரே நேரத்தில் பைஜா குழுவின் பாதைக்கு தள்ளினர். அப்போது அந்த கொள்ளையர்களில் ஒருவன் பயங்கர சிரிப்புடன், உங்க பைஜா குழு ரொம்ப வலிமையானது, அதனால இந்த 3 மிருகங்களையும் உங்களால ஒரே நேரத்துல சமாளிக்க முடியும் இல்லையா? சரி, இனி இந்த 3 மிருகங்களும் உங்களோட பொறுப்பு என்றான். பிறகு அவன் திடீரென ஒரு சிவப்பு குப்பியை உயரத்தில் தூக்கி எறிந்தான். அது நேராக பைஜா குழுவினரின் மேல் வெடிக்க அதிலிருந்து சிவப்பு திரவம் எல்லோருக்கும் மேலே பொழிந்தது. சிதறிய திரவங்களை தொட்டு பார்க்கும் போதுதான் அந்த திரவம் ரத்தம் என்று தெரிந்தது. அந்த ரத்தத்தின் வாசனையை உணர்ந்த 3 மிருகங்களின் கண்களில் கொடூரம் மேலும் கூடியது. பிறகு அந்த 3 மிருகங்களும் ஒரே நேரத்தில் கர்ஜித்து பைஜா குழுவை நோக்கி பாய்ந்தன. அதை பார்த்த கொள்ளையர்கள் இருவரும், சரி, நீங்க இந்த மிருகங்களோட கொஞ்ச நேரம் விளையாடுங்க, அதுக்குள்ள நாங்க போய் சர்வஜீவி பழத்தை எடுத்துட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடினார்கள். பிறகு சிறிது நேரத்தில் அந்த 2 கடற்கொள்ளையர்களும் அங்கிருந்து மறைந்து போனார்கள்.
அதே சமயம் 3 ஆபத்தான மந்திர மிருகங்களும் பைஜா குழுவை நோக்கி வேகமாக பாய்ந்தன. இந்த காட்சியை பார்த்த ஜீனாவின் கவலை மேலும் அதிகரித்தது. அவள் உடனே பதட்டத்துடன், இப்ப என்ன பண்றது? இந்த 3 மந்திர மிருகங்கள் கிட்ட சிக்கினா நம்மால அந்த பழத்தை எடுக்கவே முடியாது என்றாள். ஏனெனில் ஒரு மந்திர மிருகத்தை தான் அவளால் சமாளிக்க முடியும். ஆனால் அங்கே 3 மிருகங்கள் இருந்தன. அவள் ஒரு மிருகத்தை சமாளிக்கும் போது மற்ற 2ம் தன் குழுவை அடித்து கொன்றுவிடும் என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். அதை உணர்ந்த ஜெயசமரன் ஆழமாக மூச்சை இழுத்து, சரி, நீ ஒரு மந்திர மிருகத்தை பார்த்துக்கோ, மற்ற 2ஐயும் என்கிட்ட விட்டுற என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜீனாவும் மற்ற வீரர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனெனில் பரமஜீவ நிலைக்கு அரை அடி தூரத்தில் இருக்கும் 2 மந்திர மிருகங்களை ஒருவனால் தனியாக எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் ஜெயசமரன் இன்னும் யோசித்து கடற்கொள்ளையர்கள் ஓடிய திசையை பார்த்தவுடன், இல்ல, அது முடியாது. நாம இப்படி தனித்தனியா இந்த மிருகங்களோட சண்டை போட்டா நம்மளால அந்த பழத்தை ஒருபோதும் அடைய முடியாது என்றான். பிறகு அவன் நேராக ஜீனாவை நோக்கி, ஜீனா, நீ மத்த எல்லா வீரர்களையும் கூட்டிட்டு சர்வஜீவி பழம் இருக்கிற இடத்துக்கு போ. நான் ஒரே நேரத்துல இந்த 3 மிருகங்களையும் சமாளிச்சுக்கிறேன் என்றான். ஜீனா இதை கேட்டு முழுமையாக அதிர்ந்து போனாள். ஏனெனில் 2 மிருகங்களை அவனால் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள சில சாத்தியங்கள் இருந்தன. ஆனால் 3 மிருகங்களையும் தனியாக சமாளிப்பதாக அவன் சொல்வான் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. பைஜா குழுவின் மற்ற வீரர்களும் ஜெயசமரனை கண்கள் விரிய பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் யாரும் அவன் இவ்வளவு பெரிய சுமையை தனியாக எடுப்பான் என்று நினைக்கவில்லை. இதை கவனித்த ஜெயசமரன், நமக்கு நேரம் இல்ல, நீங்க எல்லாரும் உடனே கிளம்புங்க, இல்லனா வேற யாராவது நமக்கு முன்னாடி போய் அந்த பழத்தை எடுத்துட்டு போறாங்க, சீக்கிரம் போங்க என்றான். அவன் கட்டளையை கேட்ட போதும் ஜீனாவுக்கு இன்னும் லேசான தயக்கம் இருந்தது. ஆனால் சில நொடிகளில் அவள் தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்து, சரி, அப்ப நீ ரொம்ப கவனமா இருந்துக்கோ சமரா, அதுங்களை உன்னால சமாளிக்க முடியாம போச்சுன்னா உடனே இங்க இருந்து ஓடிடு என்றாள். இதை சொல்லிக் கொண்டே அவள் பின் வாங்கினாள். அவளுக்கு பின்னால் மற்ற வீரர்களும் சிறிது தயக்கத்துடன் நகர தொடங்கினர். அவர்கள் அனைவரும் அங்கிருந்து விலகுவதை கண்டு ஜெயசமரன் 3 மந்திர மிருகங்களையும் திரும்பி பார்த்தான். அவைகளுடன் போராடுவது எளிதானது அல்ல என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதனால் அவன் முகத்தில் சிறிய கவலை தெரிந்தது. அப்போது அந்த மிருகங்கள் தொடர்ந்து கர்ஜித்துக் கொண்டே இருந்தன. அதோடு அவற்றின் கண்களில் பயங்கரமான ஒளி மின்னியது. அவைகள் மனித வடிவில் இல்லாத போதிலும் அதன் கண்களில் இருக்கும் கொடூரத்தை பார்த்து ஜெயசமரன் எச்சரிக்கையாக நின்றான். பிறகு அடுத்த சில நொடிகளில் அந்த 3 மந்திர மிருகங்களும் ஒரே பாய்ச்சலில் அவனை தாக்க பாய்ந்தன. அவை ஒன்றாக தாக்குவதை பார்த்த ஜெயசமரன் உடனே தனது கால்களை தரையில் உறுதியாக விரித்து பின் வாங்கினான். அவன் ஒரு வழியாக 2 மிருகங்களின் தாக்குதலை சமாளித்தான். ஆனால் 3வது மிருகம் அவனை அடைந்து அவன் மார்பில் ஒரு கடுமையான அடியை கொடுத்தது. அந்த தாக்குதல் அவனை நோக்கி வரும்போது ஜெயசமரன் காற்றில் தன்னை சுழற்றி முஷ்டியில் பச்சை ஒளியை உருவாக்கினான். பின்னர் நாகத்தின் தர்ஜனை போன்ற ஒலியுடன் அந்த மிருகத்தின் காலில் முழு சக்தியுடன் ஒரு குத்தை கொடுத்தான். அதனால் காற்று முழுவதும் சக்தி அலைகள் பரவி அவர்கள் இருவரும் பின்னால் தூக்கி வீசப்பட்டனர். அந்த நேரத்தில் மிருகம் தரையில் உருண்டது. ஜெயசமரன் சில அடிகள் பின் வாங்கினான். பிறகு அந்த 3 மந்திர மிருகங்களும் அவனை சுற்றி நின்றன. அப்போது அவற்றின் கண்களில் இரக்கமோ தயக்கமோ எதுவும் இல்லை. இதை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக, இந்த தந்திரமான மிருகங்கள் ரொம்ப ஆபத்தானதுங்க, ஆனா இதுங்களோட ரொம்ப நேரம் சண்டை போட எனக்கு நேரம் இல்ல என்றான். இந்த நேரத்தில் பல வீரர்கள் அந்த அதிசய பழத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஜெயசமரன் நன்றாக அறிந்திருந்தான். அதனால் இங்கே இந்த மிருகங்களுடன் நீண்ட நேரம் சண்டையிட அவன் விரும்பவில்லை. அவன் மெதுவாக ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக் கொண்டான். அப்போது அவன் உடலில் பச்சை ஒளி மெதுவாக பரவ தொடங்கியது. அதோடு அவனது தோளில் பண்டைய பச்சை நாகத்தின் குறியீடுகள் தோன்றின. பிறகு அடுத்த சில நொடிகளில் ஜெயசமரன் மெதுவாக ஒரு பண்டைய பச்சை நாகமாக உருமாறினான். அந்த நேரத்தில் அவன் எழுப்பிய கர்ஜனை அந்த மலை முழுவதையும் அதிர வைத்தது. அந்த ஒலி கேட்டதுமே அவன் முன்னால் இருந்த 3 மந்திர மிருகங்களின் கண்களில் பயம் தோன்றியது. இதற்கிடையில் ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக்கி அவன் கைகளில் பெரும் ஆபத்தான சக்தியை சேகரித்தான். பின்னர் அவன் ஒளியாக மாறி ஒரு மிருகத்துக்கு முன் தோன்றி அதன் வலிமையான உடலில் ஒரு சக்தி வாய்ந்த குத்தை வீசினான். அந்த மந்திர மிருகத்தின் உடல் கடினமாக இருந்தாலும் தாக்குதல் மிக பெரியதாக இருந்தது. அதனால் அது வலியுடன் அலறி வேகமாக பின்வாங்கியது. அதை பார்த்த மற்ற 2 மிருகங்களின் பயம் மேலும் அதிகரித்தது. கால்களில் பச்சை சக்தியை சேர்த்து மற்றொரு வலுவான தாக்குதலை நடத்தினான். அத்தாக்குதலுக்கு பிறகும் அவன் நிற்கவில்லை. அருகில் இருந்த 3வது மிருகத்தையும் தனது கைகளால் வேகமாக தாக்கினான். இந்த 2 தாக்குதல்களும் பண்டைய நாகத்தின் பயங்கரமான சக்தியால் நிரம்பி இருந்தன. அதனால் அந்த 2 மிருகங்களும் உடனே தரையில் விழுந்தன.
தரையில் காயமடைந்து கிடந்த 3 மந்திர மிருகங்களையும் பார்த்த ஜெயசமரன் சிறிது சிரித்தார். அவை பயந்தபடி மீண்டும் எழ முயன்றன. ஆனால் அவைகளின் பெருமை அதிகமாக இருந்ததால் அங்கிருந்து ஓடவும் முடியவில்லை. அதனால் அவை ஜெயசமரன் மீது ஒன்றாக சேர்ந்து ஒரு வலுவான தாக்குதலை நடத்த ஒரு வாய்ப்பை தேடின. இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனின் கண்களில் பச்சை ஒளி இன்னும் தீவிரமானது. அதனால் அவன் முழு உடலிலிருந்தும் அதிகமான பச்சை சக்தி எழுந்தது. பிறகு அடுத்த சில நொடிகளில் அவன் உடல் மேலும் பெரிதாகி முழுமையான பண்டைய பச்சை நாக வடிவத்தை எட்டியது. அவன் சக்தி அப்போது மலை முழுவதையும் அதிர வைத்தது. அதை உணர்ந்த 3 மந்திர மிருகங்களின் கண்களிலும் முடிவில்லாத பயம் தோன்றியது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.